श्रीशैले सदया पात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितः नितृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयवट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताहङ्गिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराहङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तम् उद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धम् अध्यापयन्ती स्वोच्छिष्टायां सृजनिगणितं या बलात्कृत्य भुङ्क्ते गोधा तस्यै नमयितमिदं भूयहे वास्तु भूयः। அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவையை பாடி அருளவல்ல வல்களையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியான ஆண்டாள் நாய்ச்சியாருடைய நிர்ஹேதுகமான கிருபா கடாட்சத்தாலே இந்த மார்கழி உற்சவம் என்றும் பாவை நோன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு விரதத்தை நாமளும் தொடங்கியிருக்கோம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னால் கடைசியில் பலன் சொல்லக்கூடிய காலத்திலே 30 தப்பாமே என்று தெரிவிக்கிறாள் ஆண்டாள். அப்போ அது ஆண்டாளுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நமக்கும் சேர்ந்ததாகத்தான் கொள்ள வேண்டும். பொதுவாகவே இந்த ஒரு சத்சங்கங்கள், ஒரு நல்ல சமூக கூட்டங்கள் எல்லாம் சேர்வதற்கு பலவிதமான பெயர்களை சொல்லுகிறோம். காலக்ஷேபம், உபன்யாசம், சொற்பொழிவு, இப்படி பலவிதமான பெயர்கள் நம்மிடத்திலே சொல்லாடலில் இருக்கிறது. ஆனால் இதில் உயர்ந்த பதம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா காலக்ஷேபம் அப்படின்றது தான் உயர்ந்த பதமாக தெரிவிக்கிறார்கள் பூர்வாச்சாரியர்கள். ஆனால் காலக்ஷேபம் அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோமே ஆனால் காலஹா க்ஷேபகா, காலத்தை போக்குதல் அப்படின்றதான் தெரிவிக்கிறார்கள். காலத்தை நம்ம கஷ்டப்பட்டு போக்க வேண்டிய அவசியம் உண்டா அப்படின்னா, நம்ம போக்குறோமோ போகலையோ காலம் போயிட்டு தான் இருக்க போகும். ஆனால்
இருக்கிற சமயத்துக்குள்ள அந்த காலத்தை நற்போதாக போக்க வேண்டும் என்பதை தான் இந்த காலக்ஷேபம் அப்படின்ற ஒரு பதத்தாலே தெரிவிக்கிறார்கள். நம்மாழ்வார் அவரிடத்துல ஒரு தடவை பெருமாள் கேட்கிறார், உம்முடைய காலத்தை எப்படி போக்கிறீர்? ஒரு தடவை கார் கலந்த மேனியான், கை கலந்த ஆழியான், பார் கலந்த பல்வைத்தான் பாம்பனையான், சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரேல் சூழ்வினையின் ஆழ்துயரை எண்ணிணைந்து போக்குவர் இப்போது. இப்போ அந்த பாசுரம் பெரிய திருவந்தாதின்னு நம்மாழ்வார் அருளி செய்த ஒரு திவ்ய பிரபந்தத்திலே காண கிடைக்கக்கூடிய பாசுரம். இதில் தெரிவிக்கிறார், ஆழ்வார் தெரிவிக்கிறார், ஆழ்வாரிடத்துல கேட்கிறார் அம்பருமான், நீர் எப்பவும் பகவத் குணானுபவமே பண்றாரு, பெருமாளையே நினைத்து கொண்டிருக்கிறீரே, காரணம் என்ன? உம்முடைய பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு நினைச்சுண்டா அப்படின்னு கேட்டாராம். உடனே நம்மாழ்வார் அதுக்கு பதில் சொல்லுகிறார், எம்பெருமானே, உன்னுடைய குணத்தை அனுபவிப்பதனாலே பாவம் போனாலும் போகட்டும், பாவம் போலனாலும் பரவாயில்ல, அதை நான் எதிர்பார்த்து பண்ணுவதில்லை. சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரு, சீர்னா குணம், சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரேல் சூழ்வினையின் ஆழ்துயரை எண்ணிணைந்து போக்குவர் இப்போது. எப்படி போக்க முடியும்னு எனக்கு தெரியலையே. நம்மிடத்துல ஆழ்வார் கேட்டிருக்கணும் எப்படி பொழுத போக்கணும் அப்படின்னு சொல்றது. ஏன்னா ஆழ்வார் காலத்தில் மொபைல் ஃபோன் எல்லாம் இல்லை, வாங்கி வச்சுட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போது எப்படி போகிறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அவரையும் அறியாமல் அந்த பொழுதெல்லாம் போயிருக்கும். ஆனால் ஆழ்வார் சொல்றார், எம்பெருமானே, எனக்கு பாவம் போனாலும் போகட்டும், போகாட்டியும் பரவாயில்லை, ஆனால் உன்னை நினைப்பதை தவிர வேறு விதமாக என் பொழுதை என்னால் போக்க முடியாது. சீர்கலந்த சொல், உன்னுடைய குணங்களை நினைத்து நினைத்து உருகுகிறேன், அதை தவிர வேற சொல்ல முடியாது என்னாலே என்று தெரிவிக்கிறார். திருமழிசை ஆழ்வார்னு மற்றும் ஒரு ஆழ்வார், நம்மாழ்வாருக்கு முன்னாடி, அவர் ஒரு பாசுரம் பாடுகிறார். நான் எப்படி தெரியுமா காலத்தை கழிக்கிறேன்? தரித்திருந்தேன் ஆகவே தாராகணப்போர் விரித்துரைத்த வெண்ணாகத் தொன்னை தெரித்து எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போதுன்னு தெரிவிக்கிறார். 7 விதமான காரியங்கள் நான் செய்கிறேன். தெரித்து எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. தெரித்து அப்படின்னு சொன்னா சொல்றது, எழுதுதல், வாசித்தல், யாராவது நல்ல விஷயங்கள் சொன்னா கேட்டல், இல்லை வணங்குதல், வழிபடுதல், பூசித்தல், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்கிறேன். போக்கினேன் போது, இப்படிதான் என் பொழுத போக்கினேன். ஏன் இந்த மாதிரி பொழுது போக்குறாருன்னு கேட்டாராம். தரித்திருந்தே ஆகவே, என்னால் தரிக்க முடியல, இதை தவிர வேற எதையும் என்னால் பண்ண தெரியல எனக்கு, நான் அதனால தான் அப்படி பண்ணி கொண்டிருந்தேன் என்று தெரிவிக்கிறாராம். ஆச்சாரியர்களே கடைசியானவர் மணவாள மாமுனிகள். அவர் ஆர்த்தி பிரபந்தம் அப்படின்னு ஒரு திவ்ய பிரபந்தத்தை எழுதியிருக்கார். அதுல ஒரு பாசுரம் எழுதுகிறார். பண்டு பல வாரியரும் பாருலகோ உய்ய பரிவுடனே செய்தருளும் பல்கலைகள் தம்மை கண்டதெல்லாம் எழுதியவை கற்றறிந்தும் பிறருக்கு காதலுடன் கற்பித்தும் காலத்தை கழித்தேன். எப்படி என் காலத்தை கழிச்சேன் தெரியுமா? பண்டு பல வாரியரும் பாருலகோர் உய்ய, முன்காலத்திலிருந்து இருக்கக்கூடிய அனாதியா இருக்கக்கூடிய இந்த குரு பரம்பரை குருமார்கள்லாம் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள்லாம் இந்த ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணார், இந்த நில உலகம் ஜீவிக்க வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நல்ல கதியை அடைய வேண்டும், அதையே அவர்கள் நினைத்தார்கள். லோகத்துக்கு உபகாரமாக இருக்கணும், அதுதான் அவர்களுடைய இதுவே. நன்மை செய்யணும், இந்த உலகத்துக்கு எப்பவும் நன்மையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இதுக்காக அவர்கள் பலவிதமான கைங்கரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி சொல்றார், அவர்கள் அன்புடனே பண்டு பல ஆரியரும் பாருலகோருய பரிவுடனே செய்தருளும் பல்கலைகள். பல்கலைகள் என்று சொல்லும்படியாய் அவர்களாலே
பலவிதமான திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் இயற்றப்பட்டது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் நன்மார்க்கத்தை போதிக்கக்கூடியதாய் அமைந்திருந்தது. அதனால அவர்கள் அதையே செய்தார்கள். இந்த உலகம் சுபிட்சம் பெறணும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிராணிகளும் சமஸ்த பூதங்களும் நல்ல அறிவை பெற வேணும், உண்மை அறிவை பெற வேணும், நல்ல கதியை அடைய வேணும் அப்படின்றதே அவர்களுக்கு கொள்கையாக இருந்தது. அதனால என்ன பண்ணார்களாம், பல ஆரியர்களும் பாருலகோர் உய்ய பரிவுடனே செய்தருளும் நற்கலைகள் தன்மை அவர்களெல்லாம் பண்ணிட்டு போயிட்டார்கள். நீர் என்ன பண்ணிரு சுவாமி அப்படின்னு மணவாள மாமனிகள் கேட்ட கண்டதெல்லாம் எழுதி அவை கற்ற அறிந்தும் பிறருக்கு காதலுடன் கற்பித்தும் காலத்தை கழித்தேன். என்னென்ன அந்த மாதிரி கிரந்தங்கள் நூல்கள் எல்லாம் நான் பார்க்கிறேனோ அதெல்லாம் எழுதினேன்னா எதுக்கு எழுதணும்? இப்போ இந்த காலம் போல அதெல்லாம் அச்சில் புஸ்தகங்கள் எல்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணியிருக்கா, எல்லாம் ஓலைச்சுவடியில் தான் எழுதும். ஓலைச்சுவடியில் எழுதுவா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஒரு ஊருக்கு 2 புஸ்தகம், ஒரு பகவத்கீதை, ஒரு 4000 திவ்ய பிரபந்தம், ஒரு எல்லாம் வேற ஏதோ ஒரு புஸ்தகம் வேணும் அப்படின்னு கேட்டால், ஒரு திருவா புஸ்தகம்னா ஒரு ஊருக்கு 2-3 ஓலைச்சுவடி இருக்கணும் அதிகபட்சம். அப்போ என்ன பண்ணுவாங்களோ, சில பேருக்கு தொழிலே என்னன்னா நல்லா எழுதக்கூடியவர்கள் என்ன பண்ணுவார்களாம், பல வீடுகளில் வந்து உங்களுக்கு ஏதாவது புஸ்தகம் எழுதி தரணுமா அப்படின்னு கேட்பார்களாம். கேட்ட உடனே எங்களுக்கு ஞான திவ்ய பிரபந்தம் எழுதி கொடுங்கன்னா எழுதி கொடுப்பார்களாம். அதுக்கு ஏதோ ஒரு கூலி, ஒரு எழுத்துக்கு இவ்வளோ பைசா அப்படின்னு சொல்லி ஒரு கூலி கொடு. அது ஒரு ஜீவனமாக அந்த காலத்தில் இருந்தது. அதனால் என்ன பண்ணாராம், மணவாள மாமனிகள் தானே எழுதினாராம், பிறருக்கு கொடுக்காமல் தானே எழுதினாராம். கண்டதெல்லாம் எழுதியவை கற்றறிந்தோம். எழுதினதோடு முடிஞ்சு போடல, அதையெல்லாம் கற்று அறிந்தேன். நல்ல ஆச்சாரியன் திருவடிகளிலே அடிபணிந்து அதெல்லாம் கற்றறிந்தேன். கற்றதனால் ஆன பயன் என் கொள், கற்றுடன் போதுமா அப்படிங்கிற இல்லை, பிறருக்கு காதலுடன் கற்பித்தும் நான் பெற்ற பேரு எல்லாரும் பெற வேணும். சம்பிரதாயத்தில் சொல்லக்கூடியது என்னன்னா, புறத்தாழ்வான்ற ஒரு ஆச்சாரியர் இருந்தார். அவர் சொல்றார், அவருக்கு ஒரு 400 ஆண்டவனால அவருடைய கண் பார்வையை இழந்தார். அவருக்கு வந்து தேவபெருமாள் வரதராஜ பெருமாள் சொல்றாரு, உனக்கு என்ன வேணும், கண்ணை கொடுக்குறேன்னு பிரார்த்தனை பண்ணுன்றார். நான் கேட்டதா நினச்சிக்கொண்டார். அப்போ கூட சொல்றார், ராமானுஜர் அவருடைய ஆச்சாரியரான ராமானுஜர் சொல்றார், தேவாதிராஜன் சொல்லக்கூடிய வரதராஜ பெருமாள் வரம் தரக்கூடியவன், வரம் ததாதி இது வரதகா, வரதன்னு சொன்னாலே வரதத்தை தரக்கூடியவன் என்று அர்த்தம். அவனிடத்துல கண்ணை கேடு நீ அப்படின்னு சொல்றார். ஆனால் கூட அவர் சொல்றார், எனக்கு கண்ணெல்லாம் வேணுன்றது அவசியம் இல்லை. அவர் கண் பார்வை போன போது கூட கேட்குறார் அவரிடத்துல, ராமானுஜர் எப்படி இருப்பார்னு கேட்குறார். அப்போ சொல்றார், ஒரு ஸ்லோகமாக பண்றாரு, காஷாய சோபி கமனீய சிகா நிவேஷம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம் உத்யர்த்தி நேசநிபம் உல்லச தூர்கமுன்றம் ரூபம் தவாஸ்து எதிராஜ துஷோர்மமாக்கிறே. ராமானுஜரன் நீர் எப்படி இருப்பீர் தெரியுமா, காஷாய சோபி கமனீய சிகானி வேஷம், நல்ல காவி உடை தெரித்தவராய் இருப்பீர். உம்முடைய சிகாபந்தம், இந்த கொடுமை இருக்குது இல்லையா, ரொம்ப அற்புதமாக அமைந்திருக்கும், நல்ல கருங்கூந்தலாய் அமைந்திருக்கும். கமனீய சிகானி வேஷம், தண்டத்ரயோஜ்வல, திருதண்டத்தை ஏந்தி கொண்டிருக்கிறார், முக்கோல் பிடித்த சன்னியாசியாய் இருப்பவர். தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீத்தம் உத்யர்த்தி நேசநிபம் உல்லச தூர்த்து போன்ற நல்ல 12 திருமண் காப்புகள் அணிந்தவராய் இருப்பீர் ராமானுசரே அப்படின்னு வந்து அவர் கண் பார்வை இல்லாத ராமானுசர் இப்படிதான் இருப்பார் அப்படின்னு சொல்றார். அப்படி இருக்கக்கூடியவர் கண் பார்வை வேணும்னா சொல்றார், உமக்கு நல்ல கண் பார்வையை நான் கொடுக்குறேன் அப்படின்னாரோ. அவர் சொல்றார், எனக்கு எது கண் பார்வை, உண்மை பார்க்கறதுக்கு எனக்கு கண் வேணும், ராமானுஜரை பார்க்கறதுக்கு கண் வேணும், எனக்கு மீதி பேரை யாரையும் நான் பார்க்கவே வேண்டான்னுட்டு, யாரையும் பார்க்கவே வேண்டான்ட்டார். ஆனால் இந்த கண் பார்வை போவதற்கு காரணமாக இருந்தவன் நாலூரான். எனக்கு ஒரு பேர் கொடுக்குறேன்னா நான் பெற்ற பேரு நாலூரானும் பெற வேண்டும் அப்படின்னு தெரிவித்தாராம் புறத்தாழ்வான். அப்போ காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, நாம் ஒரு விஷயத்தை அடைந்தோம்னா அது நம்மோட முடிவதில்லை, இந்த உலகமும் அந்த விஷயத்தை அடைய வேணும் அப்படின்றது அந்த ராமானுஜருடைய சம்பிரதாயம் தெரிவிக்கக்கூடிய கருத்தாய் அமைந்திருக்கிறது. அதனால இவர் கற்றறிந்தார், மணவாள மாமனிகள் கற்றறிந்தார்.
பிறருக்கு காதலுடன் அன்புடனே கற்பித்தார்ன்றதான் அப்படியே காலத்தை கழிக்கிறார் என்றெல்லாம் தெரிவிக்கிறார்கள். அப்போ 3 ஆழ்வார்கள், 2 ஆழ்வார்கள், ஒரு ஆச்சாரியர் பார்த்தோம். நம்மாழ்வார் சொன்னார், வேற விதத்தில் எனக்கு பொழுதுபோக்க தெரியாது, பகவத்குணம் அன்றி மற்ற விஷயத்திலே எனக்கு பொழுதுபோக்க தெரியாதுன்னு சொன்னார். அதே போல இந்த காலத்துலேயும் ஒருத்தர் யாராவது இருந்தார்னா எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்குறார். சார், அவருக்கு பேர் பரமைகாந்தின்னு பேர். பரமைகாந்தின்னா ரொம்ப ஏகாந்தமாக தனியாக இருக்கக்கூடியதை விரும்பக்கூடியவர், எல்லா விதமான தர்ம நெறியையும் கடைப்பிடிக்கக்கூடியவராக இருப்பவர். அவருக்கு என்ன ஆச்சா, அவர் வீட்டில் சொல்வார், ரொம்ப ஆச்சாரமாக இருப்பார். வீட்டில் ராத்திரி படுத்துக்கக்கூடிய சமயத்தில் அந்த சொம்பு இருக்கும் இல்லையா, தீர்த்த கணத்தடியில் சொம்பு, தீர்த்தத்துக்கு சொம்பு வச்சுருப்பா. அவர் சொல்வாராம், அவர் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியை பார்த்து சொல்வாராம், சொம்பில் இருக்க ஜலத்தெல்லாம் கீழே கொட்டிடுவோம். ராத்திரி படுத்துக்கக்கூடிய சமயத்தில் சொம்பில் இருக்க ஜலத்தெல்லாம் கீழே கொட்டிடு. எதுக்காக அப்படின்னு கேட்டாராம். எதுக்காகனா அந்த அம்மா கேட்டாலாம். அவர் சொன்னாராம், திருடன் வந்து ராத்திரி சொம்பை திருடின்னு போயிட்டோம்னா திருடத்துக்காக வருவான். என்ன சாதாரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தெல்லாம் ஒரு சொம்பை எடுக்கணும்னா இப்படி 2 கையால் இது பண்ணி கொஞ்சம் ஜலத்தை சேர்த்து கையை அலம்பிண்டு அதுக்கப்புறமா சொம்பை தொடம். அதெல்லாம் நமக்கு ரொம்ப காலமாக மறந்து போயிருந்தது. இப்போது அந்த கொரோனான்றது ஒன்று வந்து கையலம்பணும், காலலம்பணும், மூக்க மூடிக்கணும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குறது. வியாதி வந்து சாஸ்திரம் கற்றுக் கொடுக்காத வியாதி வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறது இருக்கட்டும். அவர் என்ன பண்ணுவான், அது இப்போ திருடன் வந்தான்னா என்ன பண்ணுவான், தனக்கு இருக்கிற அனுஷ்டானம் போல திருடனுக்கு இருக்குன்னு நினைக்கிறாராம். திருடனுக்கு எனக்கு இருக்கிற அனுஷ்டானம் திருடனுக்கு இருக்குன்னு நினைக்கிறாராம். அதனால என்ன பண்ணுவான், அவன் கையலம்படி தானே சொம்பு எடுத்துக்கணும், கையலம்புறதுக்கு ஜலம் இல்லை, அதனால சொம்பை திருடாத போயிடுவான்னு நினச்சிப்பாங்க. அதுபோல தான் ஆழ்வாருடைய எண்ணம் என்ன இருக்குன்னா, என்னை போலே உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் இருப்பார்கள், சீர்கலந்த சொல் நினைந்து போக்கார்கள், சூழ்வினையின் ஆழ்த்துகிறார். என்னை போல தான் எல்லாரும் இருப்பார்கள், என்னை போல தான் எல்லாரும் இருப்பார்கள் என்று நினைத்தார்கள். திருமழிசை ஆழ்வார் வேற விஷயத்தால என்னால் தரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். மணவாள மாமுனிகள் எல்லாரும் சொன்னதையெல்லாம் நான் கற்றறிந்தேன், எழுதினேன், கற்றறிந்தேன், பிறருக்கு காதலுடன் கற்பித்தேன். இப்படிதான் என்னுடைய காலம் கழிந்தது. காலக்ஷேபம்னு சொல்லக்கூடியது, காலம் இப்படிதான் கழிந்தது இவர்களுக்கெல்லாம். அப்போ நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதிலேருந்து என்ன அப்படின்னா, காலத்தை நம்மளால் நிறுத்த முடியாது. படுத்துன்னு தூங்கியிருந்தாலும் காலம் போயிடும், அது ஒரு ஒம்பளுக்கு பேசின்னு இருந்தாலும் காலம் போயிடும். ஆனால் இருக்கக்கூடிய காலத்தை நல்ல விதத்திலே செலவு பண்ண வேண்டும். அதுதான் காலக்ஷேபம்ன்றதுக்கு பேர். வெறும் காலத்தை கழிக்கிறது இது கிடையாது. நல்ல விஷயமாக, எம்பெருமான் விஷயமாக, சத் விஷயமாக காலத்தை கழிக்க வேண்டும் என்பதுதான் இதிலே காட்ட வந்த விஷயமாக இருக்கிறது. இப்போ திருப்பாவைக்குள்ள நம்ம போகணும். இப்போ திருப்பாவை கொண்டு நம்ம அனுபவம் பண்ணணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த பகவத் சிந்தனம் நமக்கு இருக்க வேண்டும். ஏன் அந்த மார்கழி மாதத்தில் பண்ணுறோம் அப்படின்னா, திருப்பாவை பாசுரத்திலே சொல்கிறார், சத்வோத்தரமான காலம் இந்த மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடியது எல்லாருக்கும் இயற்கையாகவே சத்வகுணத்தை ஏற்படுத்துவது. சத்வகுணம்னா எப்போவும் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது, நல்ல, அதாவது எப்போவுமே நற்சிந்தனையோடு இருப்பது, நற்பொழுதுபோக்குவது, இந்த மாதிரியான குணம் இதெல்லாம் தூண்டக்கூடியதாக இருக்கக்கூடிய சத்வோத்தரமான காலம், சத்வ குணத்தை தூண்டக்கூடிய காலமாக இருக்கக்கூடியது. அதனால இந்த ஆண்டாளுடைய இதை கொண்டு அனுபவிக்க வேண்டும் இதை என்று தெரிவிக்கிறார்கள். இன்னும் பார்த்தோமே ஆனால் இந்த மாசங்களில் மார்கழி மாசம் அப்படின்னு சொல்றது மலட்டு மாசம். மார்கழி, கன்னி, மார்கழி, மாசி, கன்னி, புரட்டாசி. கன்னி தான் புரட்டாசி மாதம். மார்கழி, மாசி, புரட்டாசி 4 மாசங்கள் மலட்டு மாசங்கள் என்று தெரிவிக்கிறார்கள். ஜோதிஷ சாஸ்திரத்தில் மலட்டு மாசங்கள் என்று தெரிவிக்கிறார்கள். ஆனால் இந்த மலட்டு மாசத்தைத்தான் ஆண்டாள் தேர்ந்தெடுத்தாள் தன்னுடைய நோன்பு நோற்பதற்காக. எதனால் அப்படின்னா, இந்த சத்வாத்வரமான காலம் என்பதற்காக காட்டுகிறாள். திருப்பாவை அப்படின்ற கிரந்தம் என்ன அப்படின்னு பார்த்தோமே ஆனால், எப்பவுமே ஒரு ஒரு புஸ்தகத்தை நம்ம படிக்கணும், அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த புஸ்தகத்தை எழுதியவர் யார், அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன, அதனால் நம்ம கிடைக்கக்கூடிய பலன் என்ன, இந்த 3 விஷயம் தெரிஞ்சால் போதும். அது தெரியாத எந்த புஸ்தகம் நம்ம படித்தும் பிரயோஜனம் இல்லை,
இது படித்தப்பறம் எனக்கு தெரியலன்னா அது புஸ்தகமே இல்லைன்னு தான். வேதாந்த தேசிகன் அப்படின்ற ஆச்சாரியார் சொல்றார், ஆண்டாளை பற்றி தன்னுடைய கோதாஸ்துதி அப்படின்ற ஒரு ஸ்தோத்திர கிரந்தம், அது வடமொழியில் எழுதப்பட்டது. வல்மீகத ஸ்ரவணதோ வசுதாத்மனஸ்தே ஜாதோ பபூவ முனிகி ஜாதோ பபூவ சமுனிகி கவி சார்வபௌமஹா கோதே கிம் அத்புதமிதம் யத்மீஸ்வதந்தே வக்ராரவிந்த மகரிந்த நிபா பிரபந்தான்னு தெரிவிக்கிறார். அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், வல்மீகத ஸ்ரவணதா. வல்மீகம் அப்படின்னா இந்த பூமியில் புத்துக்கள்லாம் தோன்றது, அதுக்கு பேர் வல்மீகம்னு பேர். வேதத்தில் தெரிவிக்கிறது இந்த புத்துக்கள் எல்லாம் பூமிங்கிறது நம்ம பாரத தேசத்தில் இந்த பூமி அன்னையாக வழிபடுகிறோம். பூமா பிராட்டி, பூமா தேவி என்றெல்லாம் சொல்லுகிறோம் இல்லையா? பூமி பிராட்டி, பூமா தேவி என்றெல்லாம் சொல்லுகிறோம். அப்போ இந்த உபனிஷத்துகள், வேதங்கள் எல்லாம் தெரிவிக்கிறது இந்த புத்துக்களானது இந்த பூமி தேவிக்கு காது ஸ்தானத்திலே இருக்கக்கூடியது. வல்மீகத ஸ்ரவணதா. சிரவணம்னா காது, சிரவணம்னா அந்த இந்திரியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது அந்த காது. வசுதாத் மனஸ்தே ஜாத்தே பபு, அதிலிருந்து வந்தவர் யார்? ஜாத்தே பபுவ ச முனிஹி கவி சார்வபௌமா. அந்த புத்திலேருந்து ஒருத்தர் தோன்றினாராம். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? கவி சார்வபௌமர். ரொம்ப பெரிய கவியா அவர். எல்லாரும் யோஜனை இப்போ பேர் புரிஞ்சுட்டு இருக்கோம், பாதி பேருக்கு என்ன யார் என்ன. போதே கிம் அத்புதம் இதம், எவ்வளோ பெரிய அற்புதம் இது! உன்னுடைய காதிலேருந்து ஒருத்தர் தோன்றினார், புத்தின் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காதிலேருந்து ஒருத்தர் தோன்றினார். எவ்வளோ பெரிய அற்புதம் பார்! இதில் விஷயத்தில் அவர் கவி சார்வபௌமர் என்று கொண்டாடப்படுகிறார் என்று சொல்றார். அப்போ உன் காதிலேந்து தோன்றினவருடைய ஒரு காவியம், அவருக்கு காவியம் பண்றார். காதிலேருந்து தோன்றினவர் யாருன்னா வல்மீகம் அப்படின்ற புத்துலேருந்து தோன்றினவர் யாருன்னா வால்மீகி அப்படின்னு சொல்லக்கூடியவர். ராமாயணத்தை இயற்றிய வால்மீகி அந்த புற்றிலேருந்து தோன்றினாராம். அதனால தான் அவருக்கு வால்மீகின்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் தத்தித விருத்தின்னு சொல்லுவாங்க. வல்மீகா அபத்தியம் புமான், தசரதஸ்ய அபத்தியம் புமான் அப்படின்னா தாசரதி. அதுபோல வல்மீகா அபத்தியம் புமான் வால்மீகி. அந்த வால்மீகி, அந்த புத்திலேருந்து தோன்றின வால்மீகி எழுதிய ராமாயணம் இந்த பாருள்ள அளவும், இந்த நீருள்ள அளவும், இந்த சந்திர சூரியர்கள் உள்ள அளவும் இருக்கும் அப்படின்னு ராமனே தெரிவிக்கிறானே. எவ்வளவு பெரிய காவியமாய், ஆதி காவியம் என்று சொல்லும்படியாய் இருக்கக்கூடிய ராமாயணம் யாரால இயற்றப்பட்டது? உன் காதிலிருந்து தோன்றினவனாலே இயற்றப்பட்டது. உன் காதிலிருந்து தோன்றினவனாலே அப்படிப்பட்ட ஒரு கிரந்தம் இயற்றப்பட்டதுன்னா உன்னுடைய திருப்பாவை, உன்னுடைய வாயிலிருந்து வந்த ஈரச் சொற்கள் அது எவ்வளவு பிரமாதமாக இருக்கணும் அப்படின்னு வேதாந்த தேசிகன் ஒரு உருவகப்படுத்தி காட்டுகிறார். இப்போ திருப்பாவை எழுதினவள் ஆண்டாள், பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை என்று சொல்லுகிறார்கள். பெரியாழ்வார் ஒரு ஆழ்வார், ஆழ்வார்களே 7வது ஆழ்வாராக தோன்றியவர் பெரியாழ்வார். அவராலே கண்டெடுக்கப்பட்டவள் பூமியிலே ஒரு இது போன்று. அவர் பெரியாழ்வார்னு சொல்லக்கூடிய நந்தவன கைங்கர்யம், கோவிலில் இருக்கக்கூடிய தோட்டத்தை எல்லாம் பாட்டி கட்டி சமைச்சு புஷ்பங்களை எல்லாம் விளைச்சி அதில் மாலை கட்டி எம்பெருமானுக்கு அனுதினமும் மாலையை கொண்டு போய் சமர்ப்பிக்கக்கூடியவராக இருந்தவர் அந்த பெரியாழ்வார். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு சமயம் ஏதோ பாத்தி கட்டணும்னு இது தோண்டும் போது பார்த்தா உள்ளேருந்து ஒரு குழந்தை கிடைக்கிறது. அந்த குழந்தைக்கு கோதா அப்படின்னு ஒரு திருநாமம் விட்டு அவளை வளர்த்து வருகிறார். ரொம்ப ஆசையோடு வளர்த்து வருகிறார். அவளுக்கு நல்லா அந்த கண்ணன் கதைகள், பெருமான் கதைகள் எல்லாத்தையும் ரொம்ப அற்புதமாக சொல்லி வருகிறார். அதெல்லாம் கேட்கக்கூடியவ அவள் என்ன பண்ணுறா, அவளுக்கு ரொம்ப பக்தி வைராக்கியம் எல்லாம் சிறு பிராயத்திலே சொல்வா. அது எப்படி சொல்வான்னா, திருத்துழாய் அங்குரிக்கக்கூடிய காலத்திலே மனத்துடன் முளைக்கும். நம்ம தமிழில் சொல்லலாம், விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்வாள் இல்லையா? அதுபோல் அந்த திருத்துழாய் அங்குரிக்கக்கூடிய திருத்துழாய் செடி, அந்த துளசி செடி இருக்கு இல்லையா, அதை முளைவிடக்கூடிய காலத்திலே பார்த்தாலும் அது ஒரு வாசனை தெரியுமா? அதுபோல ஆண்டாள் பிறந்த காலத்திலே, சிறு வயது குழந்தையாக இருக்கக்கூடிய காலத்திலே அவளுக்கு எப்படி இருந்ததுன்னா, அந்த பக்தின்னு சொல்லக்கூடியது ரொம்ப, அந்த பக்தி மனம் வீசியத இடத்திலே கமழ்ந்தது என்று தெரிவிக்கிறார்கள். மனத்துடன் முளைக்கும் திருத்துழாய் போலே ஆண்டாள்
அந்த எம்பெருமான் திறத்திலே அதீதமான காதல் கொண்டிருந்தாள். அந்த எம்பெருமானையே அடைய வேண்டும் என்று நினைத்திருந்தாள். ஆண்டாளுக்கு உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்குறாள். இந்த காலத்து பெண்களாக இருந்தால் நிறைய சொல்லியிருப்பாள். 1 2 3 4 5 6 இதோ தான் சொல்கிறா இப்போலாம். அதாவது பையன் ஒருத்தனாக இருக்கணுமா, பையன் ஒருத்தனாக இருக்கணும், அப்பா அம்மாவுக்கு ஒரே பிள்ளையாக இருக்கணுமா. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு 2 பேர் தான், நாங்கள் 2 பேரும் தான் இருக்கணும். அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிற வரனுக்கு 3 பெட்ரூம் 3 பெட்ரூம் இருக்கணுமா. அப்புறம் 4 வீலர் இருக்கணுமா, கார் ஓட்டுறதுக்கு சுகமாக இருக்கிறதுக்கு. முன்னாடிலாம் 5 டிஜிட்டில் சம்பளம் வாங்கியிருந்தால் போதும், 5 எண்ணில் இலக்கத்தில் சம்பளம் வாங்கியிருந்தா 6 7 கூட போகுது. அதுபோல் ஆண்டாளுக்கு அந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு தெரியல. அவர் சொல்கிறா, மானிடவர்க்குன்னு பேச்சுப்படியில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. இந்த மனுஷர்களுக்கெல்லாம் என்ன கல்யாணம் பண்ணி, புருஷர்களுக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை. அப்போ யாரை கல்யாணம் பண்ண விரும்புகிறேன்? மணந்தால் அந்த எம்பெருமானைத்தான் மணக்க வேணும். எல்லா பெருமாளுடைய விருத்தாந்தத்தையும் சொல்கிறார். எல்லா பெருமாளுடைய விருத்தாந்தம், திருமாலிருஞ்சோலை அழகரை பற்றி சொல்கிறார், திருவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ரங்கமன்னாருடைய விருத்தாந்தத்தை சொல்கிறார், திருமலையில் இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானுடைய கதைகளை எல்லாம் சொல்கிறார். யாரை நீ கல்யாணம் பண்ணிக்கு வருகிறார்? ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்பெருமாளை பற்றி சொல்கிறார். அவள் மனம் அப்படியே ஆண்டாள் மனம் என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டால், அந்த நம்பெருமாள் திருவரங்கநாதன் இடத்திலேயே அவள் மனம் சென்றது. அதனால் அவனையே நான் மனம் முடிக்க வேணும் என்று விரும்பினாள் என்றெல்லாம் காட்டுகிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் பாருங்க, இத்தனை பெருமாள்லாம் காட்டினார் இல்லையா, அந்த கதாபாகத்தில் நம்ம தேவபெருமாளை சொல்லவே இல்லை. அப்போ நம்முடைய ஸ்ரீநிதி சுவாமியுடைய திருத்தகப்பனார் அனந்தாழ்வான் சுவாமின்னு ஒருத்தர் எழுதியிருந்தார், வைகுண்டவாசி. அவர் ஒரு கட்டுரை எழுதினார். பெரியாழ்வார் எங்கள் தேவபெருமாளை பற்றி சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா ஆண்டாள் எங்கள் தேவபெருமாள் தான் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பார் அப்படின்னு சொன்னார். அது ஒரு விதத்தில் உண்மையும் கூட. இப்போ திவ்ய தேசங்கள், வைணவ திவ்ய தேசங்கள், அது பிரதானம் எது அப்படின்னு கேட்டால் கோயில், திருமலை, பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிவிடுறோம். கோயில்னா திருவரங்கம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம், திருமலைனா திருப்பதி பாலாஜி வெங்கடேச பெருமாள், பெருமாள் கோயில்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வரதராஜ பெருமாளுடைய சந்நிதி. சாஸ்திரத்தில் ஒரு இது சொல்வார்கள், உத்தரோத்தரம் பிராமான்யம் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்ல, ஒரு நியாயம் சொல்லுவார்கள். உத்தரம்னா பின்னாடி, உத்தரம் உத்தரம் உத்தரம், எதுக்கு பின்னாடி எது எது இருக்கோ அது. முதல்ல கோயில் இருக்கா, அதுக்கு உத்தரம். கோயில் திருமலை, அந்த கோயில் ஸ்ரீரங்கத்தை விட திருமலை ரொம்ப பிரமாதம். திருமலையை விட சிரேஷ்டம் எது அப்படின்னு கேட்டால் காஞ்சிபுரம் தான், பெருமாள் கோயில் தான். உத்தரோத்தரம் பிராமான்யம் அப்படின்ற நியாயத்தாலே பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்த திருக்கட்சின்னு சொல்லக்கூடிய நம்முடைய தேவபெருமாளுடைய திவ்யஸ்தானம் தான் ரொம்ப பிரமாதமாக விளங்கும். உத்தரம் ரொம்ப புண்ணிய சிரேஷ்டமாக விளங்குகிறது. அப்போது இதெல்லாம் இந்த நியாயத்தெல்லாம் வச்சு பார்த்துக்கணுன்னா ஆண்டாள் தேவபெருமாள் தான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கணும். பண்ணிக்கல, பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம தேவபெருமாள் எப்போ அந்த பக்கம் மலைக்கு போனாலும் சரி, ஆண்டாளம் மாலை மாற்றாத போகிறதில்லை இன்னைக்கும். அதை துறையெல்லாம் தீர்த்துக்கிறார். அது அந்த மீறி எந்த பெருமாள் பண்ணுறாரோ தெரியல, தேவபெருமாள் விடாத பண்ணுறார். ஆண்டாளுக்கு உண்டான மரியாதை அந்த மாலை மாத்தலை எந்த சமயத்தில் எங்கே வெளியில் புறப்பாடு வந்துட்டு போகக்கூடிய சமயத்தில் போனீர்களானால் ஆண்டாள் சன்னதி வாசலில் ஒரு நிமிஷம் இறங்கி தன் தோள் மாலை அவளுக்கு சாத்தி திருப்பி சாத்தின்னு போகும். அப்படிப்பட்ட வைபவம் பொருந்தியதாக இருக்கக்கூடிய விளங்கக்கூடிய நம்மளோட திருக்கட்சின்னு சொல்லக்கூடியது என்று காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட திருப்பாவையினுடைய காட்டக்கூடிய விஷயங்கள் என்ன திருப்பாவையில் அப்படின்னு பார்க்கணும். திருப்பாவைக்கு தனியன் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஆனால் சில நாள்பாட்டுகள்லாம் எழுதி வச்சிருக்காங்க, அதை காட்டுகிறார்கள். அந்த நாள்பாட்டு சொல்கிறாங்க. திருப்பாவை எவ்வளோ பெரிய, அவ்வளோ அரிய விஷயம் அப்படின்றத நாம் அறிந்து கொள்ளலாம். பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பும் தெரிவிக்கிறார். பாதகங்கள் தீர்க்கும், பாதகம்னா பாபம்தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு சின்ன ஒரு மயிரழ வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறா பார்த்து, அந்த மயிரழ வித்தியாசம் அது உண்டு. பாபம் அப்படின்றதுக்கும் பாதகம்ன்றதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு.
நீங்கள் ஒரு பாபத்தை செய்தீர்களே, ஆனால் அந்த பாபத்தை போக்குவதற்கு பிராயச்சித்தம் உண்டு. பிராயச்சித்தம்னா அதுக்கு தான் பரிகாரம் பண்ணிடணும். ஆனால் பாதகம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த பிராயச்சித்தமும் கிடையாது. ஸ்வர்ணஸ்தோயம் குரு துரோகம் அப்படின்னு சொல்லுற சாஸ்திரம் வரிசையா சொல்லிட்டே வருது. ஸ்வர்ணஸ்தோயம்னா தங்கத்தை திருடிட்டா அது பாத்தகமா. அதே போல குரு துரோகம், குரு ஆச்சாரிய, நம்ம ஒரு ஆச்சாரிய இடத்துல நிறைய விஷயங்கள் படிக்கிறோம், அந்த குருவுக்கு ஏதோ துரோகம் பண்றோம் அப்படின்னா அது பாத்தகம் என்று தெரிவிக்கிறார்கள். ஸ்வர்ணஸ்தோயம் குரு துரோகம், சுராபானம், இதெல்லாம் இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் பாதகம் என்று தெரிவிக்கிறது சாஸ்திரங்கள். அப்படிப்பட்ட பாதகங்களுக்கு பிராயச்சித்தமே இல்லைன்னு சொல்லுகிறது சாஸ்திரங்கள். ஆனால் இவ்வளவு சொல்றார், பாதகங்கள் தீர்க்கும். திருப்பாவை சொல்லி பாருங்க, இது வரைக்கும் நீங்க பாதகங்கள் பண்ணியிருந்தாலும் அதை தீர்க்கக்கூடியதாய் அமைந்திருக்குது எங்களுடைய திருப்பாவை. பரமன் அடி காட்டும், அந்த பெருமாளுடைய திருவடியை நமக்கு காட்டி கிடைக்கும்படி ஏற்பாடு செய்யணும். அது அவ்வளோ கஷ்டமா? ஆமா, ரொம்ப கஷ்டம்தான். எம்பெருமான் அடி அவ்வளோ சுலபமா அடைஞ்சிட முடியுமா? இந்த உலகத்துக்கெல்லாம் எம்பெருமானுக்கு அடுத்த பதவி. இப்போ ஆஃபீஸ்லாம் சொல்றாரு, ஒரு எம்டி இருக்கார், எம்டி கீழே 120 இருப்பார் இல்லையா? அது போல ரெண்டாவது ஆள் பெருமாளுக்கு கீழே ரெண்டாவது ஆள் யாருன்னு பார்த்தோம்னா பிரம்மா தான். சதுர்முக பிரம்மா, நான்முக பிரம்மா, 4 தலைகளுடைய பிரம்மா தான் அந்த எம்பெருமானுக்கு அடுத்தது. ஏன்னா அவன் தானே சிருஷ்டிகர்த்தா. அவனே நினைச்சா கூட அந்த எம்பெருமானை பார்க்க முடியாது. அவன் எப்படி இருக்கான்? அவனுடைய எம்பெருமானுடைய நாதி கமலம், இந்த தொப்புள்ளேருந்து ஒரு தாமரைப்பூ இருக்கு, அந்த தொப்புள்ள இருக்கக்கூடியவன் தாமரைப்பூலே வசிக்கக்கூடியவனா இருக்கிறான் அந்த எம்பெருமா, அந்த பிரம்மான்னு சொல்லக்கூடியவன். அவனாலே பார்க்க முடியாதான். ஆழ்வார் பாடுறார், நேரே கடிக்கமலத்துள்ளிருந்தும் காண்கிலான். கடிக்கமலத்துள்ளிருந்தான், கடின்னா இடுப்பு பிரதேசம். கடிக்கமலம் நேர்ந்து போகக்கூடிய அந்த தாமரைப்பூ, தொப்புள்ளேருந்து விளங்கக்கூடிய ஒரு தாமரைப்பூலே கடிக்கமலத்துள்ளிருந்தும் காண்கிலான், பார்க்கல. எதை பார்க்கலன்னு? கண்ணன் அடிக்கமலம் தன்னை அயன். கண்ணனுடைய திருவடியை, எம்பெருமானுடைய திருவடியை பார்ப்பதற்கு யோக்கியதை இல்லாத இருக்கிறான் அந்த பிரம்மான்னு சொல்லக்கூடியவன் என்று காட்டுகிறார்கள். அப்போ பிரம்மாக்கு கஷ்டமா? ஆமா. அப்போ நம்மளாம் எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்கிறான். உங்களுக்கு ஏன் நீங்க கஷ்டப்படுறீங்க? திருப்பாவை இருக்கே, பரமன் அடி காட்டும், திருப்பாவை சொல்லுங்க, அது தானா அந்த திருவடியை பெற்று கொடுத்து விடும் என்று காட்டுகிறார்கள். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். வேதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரதான பிரமாணம், முக்கியமான பிரமாணம். அப்படின்னா ஒரு ஆத்தென்டிசிட்டி. இப்போ நாளைக்கு நம்ம ஊர்ல மழை பெய்யும், மழைனால எல்லாரும் கொஞ்சம் அலர்ஜியா இருக்கு, இருந்தாலும் அதையே சொல்லுவோம். மழை பெய்யுறது அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க, யார் சொன்னா அப்படின்னு கேட்போம். அடுத்த கேள்வி நம்ம அதை தானே கேட்போம். தமிழ்நாடு வெதர்மேன் சொன்னார். அப்போ பரவாயில்ல, இல்லை மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் நம்பிக்கை கம்மி, இல்லை வேற ஏதோ ஒரு டிவி பேரை சொல்லி அந்த டிவியில் சொன்னாங்க, நம்பவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எது நமக்கு பிரமாணம் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ முதல்ல ஒருத்தர் பேர் சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் சொன்னது தான் கண்டிப்பாக அவர் சொன்னார் பெய்யும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அது ஆப்த வாச்சகம். நமக்கு அப்பா ஒரு சொல்றார், அம்மா ஒரு வார்த்தைகள் சொல்றார், நமக்கு சில நல்லுரைகளை சொல்லுகிறார்கள் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா ஆப்த வாச்சகம், நமக்கு வேண்டப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அது. அதுபோலதான் வேதமானது எப்பொழுதும் நல்லதையே நமக்கு நினைக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. அப்போ வேதம் எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப பெருசு. அனந்தாவை வேதா, வேதமே சொல்றது அனந்தா, எண்ண முடியாத வேதங்கள், சாக்கை சாக்கை சாக்கை, கிளைகள் கிளைகள் கிளைகளா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வேதம்னு சொல்லக்கூடிய அதுக்கு பல கிளைகள் நமக்கு கிடைக்கவே இல்லை. நம்ம கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் தான், அதையே நம்மளால அத்தியனம் பண்ண முடியலன்றது வேற. ஆனால் நிறைய பல கிளைகளை உடைத்தாய் ரொம்ப பெரிதாக இருக்கக்கூடிய பெரிய பாகமாக இருக்கக்கூடியது வேதம். அதுதான் முதல் பிரமாணம். அது யாராலையும் ஒரு விஷயம் என்னன்னா அபௌருஷேயம் என்பார்கள். வேதத்தை யாரும் இயற்றவே இல்லை. என்ன இயற்றாத ஒன்று இருக்குமா அப்படின்னா, வேதத்துக்கு பேரே ஸ்ருதின்னு தான் பேர். கேட்டு கேட்டே வந்துடும்.
எழுதா கிளவின்னு பேர் தமிழ். ஒரு காலத்தில் வேதத்தை இது புஸ்தகமெல்லாம் போட்டதே கிடையாது. அச்சில் வேதம் வந்ததே கிடையாது. ஒருத்தர் சொல்லுவார், ஒரு குரு சொல்லுவார், அதை கேட்பார், அதை கேட்டு வேதத்தை திருப்பி சொல்லுவார். அப்படியே தான் அந்த பரம்பரை, வேத பரம்பரையானது வந்து கொண்டு இருந்தது. அபௌருஷேயம், அனாதி, என்னைக்கு தோன்றியதுன்னே தெரியாது. எம்பெருமான் சிருஷ்டி பண்றான், இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றான், பிரம்மாவை படைக்கிறான். பிரம்மாவை படைக்கக்கூடிய காலத்திலே இது பண்றான், அவனுக்கு வேதத்தை எல்லாம் உபதேசம் செய்கிறான்னு தான் சொல்றான். அவர் எழுதுறாருன்னு சொல்றதில்ல, கடவுளே, இறைவனே, எம்பெருமானே வேதத்தை எழுதலன்னு தான் சொல்றாரு. ஏன்னா அபௌருஷேயம்னு சொன்னா ஒரு புருஷனால் எழுதப்படும். ஏன் அது மாதிரி சொல்றான்னா, எந்த ஒரு புருஷனாலும் எழுதப்பட்டதுன்னு ஒரு நூல் இருந்ததுன்னா அதுல ஏதாவது ஒரு குற்றம் குறை இருந்தே தீரும். ஏதாவது ஒரு குற்றமாவது இருக்கும். அந்த மாதிரியான தோஷங்கள் எதுவும் அற்றது நிர்தோஷமான வேதம் என்று காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட இது இருந்ததுன்னு தெரிவிக்கிறார்கள். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாந்தம் பிரகிணோதி தஸ்மைன்னு வேதமே தெரிவிக்கிறது. படைத்த காலத்தில், பிரம்மனை படைத்த காலத்திலே அவனுக்கு இந்த நான்மறைகளையும் ஓதுகிறார். வேதத்துக்கு நித்தியம்னு ஒரு பேர் உண்டு. நம்மளாம் இந்த ஆத்மான்னு உள்ளுக்குள்ள இருக்குன்னு ஒரு சொல்றோமே, அது நித்தியம்னு சொல்றோம். அதே போல வேதமும் நித்தியம் தெரிவிக்கிறார்கள். அது எப்படி நித்தியமா இருக்கும்? இந்த உலகம் அழிஞ்சு போயிடுச்சுன்னா வேதம் போயிடாதா? 4000 திவ்ய பழம் தான் சில காலம் பிரச்சாரத்துலேருந்து மறைஞ்சு போயிடுது. அப்புறம் நாதமுனிகள் தான் நம்மாழ்வாரிடத்துல போய் பெற்றுக்கொண்டு வந்தார் அப்படின்னு தான் சொல்றோம். அப்படி இருக்கும்போது பிரச்சாரத்துல இல்லைன்னா மறைஞ்சு போறது அப்படின்னு சொல்றோம். அப்போ உலகமே அழிஞ்சு போயிடுதுன்னா வேதம் எப்படி இருக்கும்னா அதை ஹிருதயத்திலே தாங்குகிறான். நம்மளெல்லாம் வயிற்றுல வச்சு காப்பாற்றக்கூடிய எம்பெருமான் அந்த பிரளய காலத்திலே, உலகம் அழிந்த காலத்திலே இந்த ஆத்மாக்களை எல்லாம் வயிற்றிலே வைத்து காக்கக்கூடிய எம்பெருமான் வேதத்தை எங்க வச்சிருக்கான்? தன்னுடைய ஹிருதயத்திலே வச்சிருக்கான். ஆணுபூர்வியாக வைத்திருக்கான். ஆணுபூர்வினா மாறவே மாறாது. விஷயத்தோர்ச்சேத்வா வாயவஸ்தோ வாயவஸ்தோ அப்படின்னு இன்னைக்கு வேதம் இப்படி இருந்ததுன்னா அடுத்த பிரளயத்துக்கு அப்புறம் அதே போலதான் இருக்கும். அதுல ஒரு அக்ஷரங்கள் கூட மாறாமல் தன் ஹிருதயத்திலே ஆணுபூர்வியாக வைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த எம்பெருமான் என்று காட்டுகிறார்கள். அவ்வளவு பிரபலமான வேதம் எங்கே? 30 பாட்டு, 30 பாட்டு தான் இந்த திருப்பாவையில். இதுக்கு என்ன சொல்றோம்? வேதம் அனைத்துக்கும் வித்து. வேதமே 4ன்னு சொல்றான். வேதம் அனைத்துக்கும் வித்து அப்படின்னா 4 வேதத்துக்குமே பீஜம். வித்துன்னா விதை, பீஜம் இல்லையா? ஒரு மரம் விளைக்கணும், ஒரு இது விளைக்கணும்னா அது வித்தா, விதையாக இருக்கக்கூடியது. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ். இது வித்துன்னு சொல்லிட்டாலே இது கொஞ்சம் எப்போ ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா? கவிஞர்களெல்லாம் கொஞ்சம் கவி மரபில் கொஞ்சம் ஏற்றி பேசுகிறாளோ அந்த மாதிரின்னு கூட நினைக்கிறதுக்கு இடம் கொள்ள வாய்ப்பு உண்டு இதில் இடத்துல. ஆனால் சொல்கிறாரு பூர்வாச்சாரியருக்கு அப்படிலாம் இல்லைன்ற. அதில் சொன்னது ஒரு 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 துளி, ஒரு 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 சதவிகிதம் கூட அதிகமாக சொல்லவில்லை வேதத்திலே சொல்லக்கூடிய. ஏன்னா எப்பவுமே பீஜம்னு சொல்லக்கூடிய, விதைன்னு சொல்லக்கூடியது சூக்ஷ்மமாக தான் இருக்கும். பெரிய மரம் இருக்கு, போனோன்னா கயாவில் போனோன்னா பெரிய வட விருட்சம், ஆலவர மரம் இருக்கு. எவ்வளோ பெரிய விருட்சம் அது, எத்தனை வருஷமா இருக்கு. அதனுடைய விதை எவ்வளோ பெருசு இருக்கும்னா, விதை எவ்வளோ பெருசு இருக்குமாண்ணா? கண்டிப்பாக இல்லை. விதை சின்ன சூக்ஷ்மமாக தானே இருக்கும். பெரிய மரத்துக்கு விதை சின்னதாக தானே இருக்கும். அதுபோல சூக்ஷ்மமாகத்தான் இருக்கும் பெரிய மரம் வளர்வதற்கு. அதுக்கு வித்தாக இருக்கக்கூடியது. வேதத்தில் பல விஷயங்கள் தெரிவித்திருக்கலாம். அதுக்கெல்லாம் வித்தாக விதை போலே சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியது நம்முடைய திருப்பாவை. பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ். மேல தனியில் சொல்ல போறான். ஸ்ருதி சத சிரசித்தம் அப்படின்னு ஒரு இது வாக்கியத்தை தெரிவிக்க போறான். வேதத்துல தெரிவிச்சதை தான் நான் சொல்றேன் அப்படின்னு ஆண்டாள் பெருமாளுக்கு தெரிவிக்க போறார். கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை. ஐயைந்தும் ஐந்தும் 25, 5 5 25, 305, 30 பாசுரங்கள் இல்லையா? 30 பாசுரங்கள் பண்ணில் இனிதான தமிழ்ப்பான் தெரிவிக்கிறார். ஒரு இது கண்ணன் எம்பெருமான் பேர், கண்ணன் எம்பெருமானை நினைச்சுதான் இந்த திருப்பாவையை பாடுறார் இவர் ஆண்டாள். சாட்சாத் கண்ணன் கொடுத்த கீதைன்னு பாருங்க. கீதோபதேசம்னு பார்த்தோம்னா அதுல 700 ஸ்லோகம். அதுவும் சொல்வா முரட்டு சம்ஸ்கிருதம். ஆச்சாரியர்கள்லாம் சம்ஸ்கிருதத்தை சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? முரட்டு சம்ஸ்கிருதம்.
கூரத்தாழ்வான் அவருக்கு பேர் என்னன்னா சாக்ஷுஷ பதஞ்சலி முனிவர்னு. கூரத்தாழ்வானுக்கு பேர் நான் கண்ணாலே பதஞ்சலி முனிவர்னு யோக சாஸ்திரம் எழுதினார். அதாவது இந்த இந்த சம்ஸ்கிருத வியாக்கரண சாஸ்திரத்துல 3 முனிகள் உண்டு. வாக்கியகாரம் வரருச்சிம் பாஷ்யகாரம் பதஞ்சலி பாணினியும் சூத்திரகாரஞ்ச பிரணதோஸ்மி முனித்ரயம். வாக்கியகாரர்னு ஒருத்தர், வாக்கியகாரர் வரருச்சின்னு ஒருத்தர். வாக்கியகாரம் வரருச்சிம், பாஷ்யகாரம் அது மகாபாஷ்யம், அதில் பதஞ்சலின்னு சொல்லக்கூடியவர். மகாபாஷ்யம்னு சொல்லக்கூடியது. மகாபாஷ்யன்றது தான் அந்த அஷ்டாத்தியாயி அந்த பாணினி எழுதினதை காட்டிலும் வரருச்சி எழுதினதை காட்டிலும் அத்தியந்த பிரமாணம், எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய நிற்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்னா அந்த பதஞ்சலி முனிவரால் இழற்றப்பட்ட மகாபாஷ்யம். அவர் ஏதோ ஒரு காலத்தில் இருந்தாராம். கூரத்தாழ்வான் பார்க்கக்கூடிய காலத்தில் எல்லாரும் சொல்லுவாராம், அவருடைய அந்த பஞ்சஸ்தவத்தினுடைய பிரயோகம், அந்த சம்ஸ்கிருத பிரயோகங்கள்லாம் பார்த்தோம்னா சொல்லுவாராம் சாட்சுஷ பதஞ்சலின்னு வரும். சாட்சுஷன்னா கண்ணாலே பார்க்கக்கூடிய பதஞ்சலியா இருந்தவர் அந்த கூரத்தாழ்வான். அவரே சொல்லும் போது என்ன சொல்வாரா, முரட்டு சம்ஸ்கிருதம்னு வரும். அதாவது சம்ஸ்கிருதத்தினுடைய ஒரு எல்லாத்தையும் கையில் வச்சிருக்கக்கூடியவர் அவரே சொல்றாருன்னா அப்போ நினைச்சு பாருங்க, அந்த தமிழினுடைய இனிமையை கருதி தான் அதை சொல்லுகிறார்கள். ராமன் பெருமான் பம்பா சரஸ்ல பம்பா தீரத்தில் நடந்து வருகிறான். கம்பர் பெருமான் பாடுகிறார், தமிழ் தென்றல் வந்துலவ தாசரதி போயினவா. தமிழ் தென்றல் வந்துலவ. தென்றலுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம்? அப்போனா இங்கிலீஷ் தென்றல் இருக்கா, கன்னட தென்றல் இருக்கா? இது அடுத்தது கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன காஞ்சிலும் சொன்னா பெரிய காஞ்சிலும் இருக்கான்னு கேட்கறது மாதிரி தமிழ் தென்றல்னு சொன்னா இங்கிலீஷ் தென்றல் இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? இல்லை இல்லை, தமிழ்னா இனிமை ஐயா, இனிமை. அதனால்தான் சொல்றா கோதை தமிழ். கோதை தமிழ்னா என்னன்னா இனிமை, இனிமை, இனிமையை தவிர வேறொன்றும் இல்லை என்று சொல்லும்படியாய் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும். அதுக்கு மேலதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றார், அறியாத மானிடரை வையம் சுமப்பது. இவ்வளவு பெருமைகள் பொருந்தியதாக இருக்கிறது, பாதகங்களை தீர்க்கிறது, பரமனடியை காட்டுகிறது. இந்த கோதை தமிழை அறியாதவர்கள் இந்த உலகத்துல இருக்கிறது வம்பு. அதனால எல்லாரும் திருப்பாவையை தெரிந்து கொள்ளும் போது திருப்பாவையினுடைய பெருமையை ரொம்ப பரட்ட விசதமாக தெரிவிக்கிறார்கள் என்று காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த திருப்பாவைக்கு 2 தனியன் உண்டு. தனியன் தனியன் அப்படின்னு சொன்னால் 3 தனியன் உண்டு. ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு தனியன், அதுக்கப்புறம் தமிழில் 2 வெண்பாக்கள் இருக்கு. தனியன் அப்படின்னு சொன்னால் அந்த திருப்பாவையில் 30 பாசுரங்கள் இருக்கு. அதை சார்ந்து இல்லாமல் விட்டு தனியாக இருக்கிறது பேர் தனியன்னு பேர். அது சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த திருப்பாவையை பற்றி, திருப்பாவை எழுதிய ஆண்டாளை பற்றி, திருப்பாவையில் சொல்லப்பட்ட கண்ணனை பற்றி, இப்படியெல்லாம் அவர்களுடைய பெருமைகளெல்லாம் தெரிவிக்கும் வண்ணம் இருக்கக்கூடியது எது அப்படின்னா அந்த தனியன்னு சொல்லக்கூடியது. இப்படிப்பட்ட தனியன் வடமொழியில் இருக்கக்கூடியது நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தம் அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜனிகளிதம் யாபலா கிருத்ய புங்கே கோதா தஸ்யை நம இதமிதம் பூயஹே வாஸ்து பூயஹா. இது கூரத்தாழ்வானுடைய குமாரரான பராசர பட்டர் அவரால் இயற்றப்பட்ட ஸ்லோகம். ஒரு சமயத்தில் பராசர பட்டர் அந்த அந்த திருவரங்கம் பிரதேசத்தில், அந்த சோழ தேசத்தில் இருந்த ராஜாவோட கொஞ்சம் அவருக்கு ஏதோ மனஸ்தாபம். அதனால் என்ன பண்ணுறார், திருவரங்கத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறார். அதாவது வெளியூரில் திருக்கோஷ்டியூர்னு சொல்லக்கூடிய பிரதேசத்தில் போய் அவர் வாழ்ந்து வருகிறார். ரங்கநாதனுடைய சேவையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப வியசனப்படுகிறார். அனுதினமும் ரங்கநாதனை சேவிக்காத அவரால் இருக்கவே முடியாது. ஸ்ரீரங்கராஜ கமலாபத லாலிதத்துவம் என்று தெரிவிக்கிறார் அவரே பராசர பட்டரே தன்னுடைய ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்தில். அதாவது அந்த பெருமாள் இருக்காரு திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதன், ரங்கநாச்சியார், அந்த பெருமாளும் தாயாரும் அந்த ஸ்ரீரங்கத்தில் போய் உள்ளே போய் சேவிச்சவங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த கர்ப்ப கிரகத்துக்கு உள்ளே போச்சு 2 தூண் இருக்கும். திருமணத்தூண் அப்படின்னு பேர். அந்த திருமணத்தூணில் தொட்டில் கட்டி இந்த பராசர பட்டரை வளர்த்தார்களாம் அன்போடு. அதனால ஒரு நாளும் அவருக்கு புறத்தாழ்வான் ஜனக தந்தையாக இருந்தாலும், பிறப்பாலே புறத்தாழ்வான் அவருக்கு தந்தையாக இருந்தாலும்,
அவருக்கு இன்னும் ரொம்ப ஆதர்சமாக இருக்கக்கூடிய தந்தையும் தாயும் யார் அப்படின்னு கேட்டால் ரங்கநாதனும் ஸ்ரீ ரங்கநாச்சியார் என்று சொல்லக்கூடிய தாயாரும் தான் அவருக்கு தாயும் தந்தையுமாய் விளங்கினார்கள். அவர்களை செல்லப்பிள்ளையாகவே வளர்ந்து வந்தார். ரங்கநாதனுக்கு இந்த பிரசாதங்கள்லாம் அபிஷேகம் பண்ண போவாங்க. கொண்டு போய் உள்ளே வச்சாங்க. நம்ம சாதாரணமாக எம்பெருமானுக்கு நைவேத்தியம் ஆறுதுன்னா ஒரு தரையை போட்டு நம்மளெல்லாம் வெளில நிறுத்திடுவோம். இவர் பட்டர் குழந்தையா, பராசர பட்டர் குழந்தையா இருக்காலே உள்ளே போய் அந்த தரைக்குள்ளே போய் அந்த இதெல்லாம் அந்த பிரசாதெல்லாம் தன் கையால் அலைவரான். பெருமாளும் திராட்டியும் பார்த்து அதெல்லாம் மகிழ்வார்களாம். ஐயோ இந்த குழந்தை இது மாதிரி பண்ணுறது. அவ்வளவு செல்லப்பிள்ளையாய் வளர்ந்தவர் ஒரு காலத்திலே ரங்கநாதன் சேவையை துறந்து திருக்கோஷ்டியூரில் போய் இருக்கார். ரொம்ப வேசனப்படுறா. ஐயோ நான் எப்போ பார்ப்பேன் ரங்கநாதனை, எப்போ பார்ப்பேன், எப்போ சேவிப்பேன். சப்த பிராகார மத்தியே சரசிஜ மூலோத் பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராட் போக பரியங்க பாகே நித்ரா முத்ராபிராமம் கண்ணிகட சிரப்பார்ஸ்வ விநியஸ்தஹஸ்தம் பத்மாதாத்ரி கராபியாம் பரிச்சித சரணம் ரங்கராஜம் பஜேகம். சப்த பிராகார 7 பிராகாரங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இது அந்த சிறுவரங்கம்னு சொல்லக்கூடியது. சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுலோத் பாசமானே விமானி காவேரி மத்திய தேச, காவேரிக்கு மத்தியத்தில் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீதேவி பூதேவி சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் நம்ம எப்போ சேவிப்பேன் व्यसனப்படுகிறார். அப்போது அந்த பராசரபட்டருடைய சீடரான நஞ்சியர் சொல்கிறார், உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கவலையை ஆற்றுவதற்கு ஆண்டாள் மேலே ஒரு ஸ்லோகம் பண்ணுவோன்னு. அவருடைய சோகமானது ஒரு ஸ்லோகம் ஆயிடுது. அதுதான் இந்த நீலாதுங்க ஸ்தனகிரி தடி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம். நீலா அப்படின்னு சொல்லக்கூடியது கண்ணனுடைய பத்னி, மனைவியானவளுக்கு பேர் நீலாதுங்க. கண்ணன் படுத்து கொண்டிருந்தானாம், உறங்கி கொண்டிருந்தானாம். நீலாதுங்க ஸ்தனகிரி தடி சுத்தம், அவனை படுத்து கொண்டிருந்த கண்ணனை எழுப்புகிறார்கள். நீலான்னு சொல்லக்கூடிய அவனுடைய மனைவி, மாமன் மகள் கும்பன்னு சொல்லக்கூடியவன் அவனுடைய மாமன். அந்த மாமனின் மகளான நீலாதேவியினுடைய பக்கத்தில் சயனித்து கொண்டிருக்கிறான் கண்ணன் எம்பெருமான். நீலாதுங்க ஸ்தனகிரி தடி சுத்தம், அவனை தட்டி எழுப்புறான். சுத்தம் தூங்கி கொண்டிருந்தா சுத்தம் உத்போத்திய எழுந்திருந்தான். உத்போத்திய கிருஷ்ணம்னு தெரிவித்தான். கிருஷ்ணம் கிருஷ்ணனை எழுப்பினான். கிருஷ்ணம் அப்படின்ற சப்தத்துக்கே, கிருஷ்ணஹா அப்படின்ற சப்தத்துக்கே ரொம்ப அழகான அர்த்தத்தை தெரிவிக்கிறார்கள். கிருஷி அப்படின்னு சொன்னால், கிருஷி அப்படின்னு சொன்னால் பூமி. கிருஷகா அப்படின்னா அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு கிருஷகான்னு பேர். கிருஷிஹி அப்படின்னா பூமின்னு சொல்லக்கூடியது. கிருஷ்ணம் கிருஷ்ணஹா அப்படின்னு சொல்றது கிருஷ் ந, ரெண்டு அக்ஷரங்களாக சொல்வார்கள். அப்போ சொல்லும்போது என்னன்னா, நா அப்படின்னு சொல்லக்கூடியது எதை காட்டுறதுன்னா நிர்வൃத்தி வாச்சகா. கிருஷி பூவாச்சகா, நக நிர்வൃத்தி வாச்சகா. நகான்னு சொல்லக்கூடியது ஆனந்தத்தை காட்டக்கூடியதா இருக்கு. கிருஷ்ணஹா அப்படின்னு சொன்னாலே பூமிக்கு ஆனந்தத்தை தரக்கூடியவன் எவனோ அவன்தான் கிருஷ்ணன். அப்படிப்பட்ட கிருஷ்ணனை எழுப்பினாள். சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம். எழுப்பி ஏதாவது சொல்லணும் இல்லையா? எழுப்பினவன ஒருத்தர் போய் நம்ம எழுப்புறோம் வீட்டில், எதுக்கு எழுப்புறீங்க தூங்கச்சே அப்படின்னு கேட்டான்னா, ஏதோ ஒரு காரணம், உங்களை தேடி யாரோ வந்திருக்கா, உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு, ஏதோ ஒன்று சொல்லணும் இல்லையோ. அவர் ஏதாவது காரணம் சொல்கிறார். சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம். நீ சுவாமியாக இருக்க, என்னுடைய தன்மையை உனக்கு சொல்ல வேணும்னு வந்தேன்னாலாம். ஏம்மா வேறு டைமே கிடைக்கல, அவனுக்கு தூங்கச்சதான் தெரிஞ்சுதா அவனுக்கு? என்ன இல்லை இதுவே சொல்லி இப்போவே சொல்லி ஆகணும், இல்லைன்னா நான் எப்போ சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. பாரார்த்தியம், உனக்கு நான் அடிமைப்பட்டவள். ஸ்வம், சுவாமி நீ சுவாமியாக இருக்க, நான் சொத்தாக இருக்கேன், உன்னுடைய சொத்தாக நான் இருக்கேன். பாரார்த்தியம், என்னுடைய அடிமைத்தனத்தை உனக்கு வெளிப்படுத்த வேணும். பாரார்த்தியம் ஸ்வம் அப்படின்னு ஆகும். பாரார்த்தியம் ஸ்வம்னு சொல்லிட்டியே, நீ அடிமைப்பட்டனா இதுக்கு ஏதாவது ஆதாரம் ஏதாவது இருக்கா? நீ எனக்கு அடிமைப்பட்டவனு. ஸ்ருதி சதசிர சித்தம், ஸ்ருதின்னு சொல்லக்கூடிய வேதத்திலே காட்டப்பட்டக்கூடிய அர்த்தத்தை தான் நான் சொல்லுகிறேன். வெளியே சொன்னேன், வேதம் அனைத்துக்கும் வித்து திருப்பாவைன்னு சொன்னா, ஏன்னா இதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் அதிலையும் உண்டு, அதனால இது வேதத்தை அனைத்துக்கும் வித்துன்னு சொன்ன இப்படியே சொல்றார். தனியந்தே சொல்றார் ஸ்ருதி சதசிர சித்தம். ஸ்ருதினாலே தேரக்கூடியது என்ன? அந்த வேதங்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவுக்கு அடிமை அப்படின்றதை எழுப்பி சொன்னான்.
நம்மெல்லாம் முழிச்சிருந்ததா கூட சொல்ல மாட்டோம். நமக்கு ஆண்டாளுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான், ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. நம்ம முழிச்சிருந்தாலும் சொல்ல மாட்டோம். ஆண்டாள் தூங்குகிற பெருமாளை எழுப்பி சொன்னார் அப்படின்னு தான் அந்த ஸ்ருதி சொந்த சிரசித்தம் அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்வஜினிகளித்தம். அத்தியாபயந்தி, அதுதான் அத்தியாபயந்தினா ஒரு வாத்தியாரை போல போதிக்கிறான். அத்தியாபகான வாத்தியார், ஆசிரியர் பேர் அத்தியாபகான்னு பேர். கோவிலில் வந்து பாட்டு பாடுறோம் அத்தியாபகான்னு சொல்கிறோம். ஆனால் சாமானிய சம்ஸ்கிருதத்தில் அத்தியாபகான வாத்தியாரை போன்றவர்கள், அவர்கள் ஆசிரியரை போன்றவர்கள்னு தான். அதனால தான் இந்த அத்தியாபகா கோயிலில் 4000 பாடுபவர்களை அத்தியாபகர்னு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, ஒரு ஆசிரியரை போல போதனம் செய்யக்கூடியவர்கள். எம்பெருமானுக்கு, நமக்கு இல்லை, எம்பெருமானுக்கே போதனை செய்யக்கூடியவர்கள். அத்தியாபயந்தி ஸ்வ உச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளிதம். அவள் வந்து என்ன பண்ணாலாம், எம்பெருமானை கட்டினாலாம். அந்த நீ வந்து ஆண்டாள்ன்றவர் என்ன பண்ணாலாம், கட்டினாள். கட்டினாள்னா எப்படி கட்டினாள்னா, மாலையாலே கட்டினாள். அப்படியா, நல்ல மாலை சாத்தி கட்டினாளா? புது மாலையா? நான் இல்லை இல்லை, தான் சூடி களைந்த மாலை. ஸ்வ உச்சிஷ்டாயம், உச்சிஷ்டம்னா மீதம், தான் சாத்தி கொண்ட மாலையை ஸ்வ உச்சிஷ்டாயாம், தன்னாலே சூடி களையப்பட்ட மாலை எடுத்து அவளுக்கு சாத்தினான். ஸ்வ உச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினி கலிதம் யாபலாத் கிருத்திய புங்கே. எப்படின்னா பலாத்காரமாக தெரிவிக்கிறார். முதல்ல என்ன சொன்னால், பாரார்த்தியம், நான் உனக்கு அடிமைப்பட்டவள் அப்படின்னு சொன்னா ஒரே நிமிஷத்துல எப்படி மாறிடுது, பலாத்காரத்தாலே கண்ணனை வந்து கட்டினான்னு தெரிவிக்கிறார்கள். பாரார்த்தியம் சொம் ஸ்ருதிசத சிரசித்தம் அத்தியாபயந்தி ஸ்வ உச்சிஷ்டாயாம் ஸ்வஜினிகடிதம் யாபலாத் கிருத்தியபுங்கே. அப்படிப்பட்ட கோதா தஸ்யை, அப்படிப்பட்ட ஆண்டாளை பூயகே வாஸ்து பூயகா, அவளை வணங்குகிறேன் வணங்குகிறேன் மீண்டும் வணங்குகிறேன் என்று சொல்லும்படியாய் அந்த பராசர பட்டர் அப்படி ஒரு இதை எழுதிக்கிறார். அதுக்கு மேல அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லுன்னு இது ஒரு தனியன். தமிழில் ஏற்பட்ட ஒரு வெண்பா ஒன்று, இதுவும் தனியன் தான் காட்டுகிறார்கள். உய்யக்கொண்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரியராலே அருளி செய்யப்பட்டது இது. இதுல காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆண்டாளுடைய அருளி செய்த திருப்பாவையை ஓதுவதை விட சாரார்த்தமா சொல்ற, பாவார்த்தமா இந்த வெண்பாக்கு என்னன்னா, இந்த ஆண்டாள் தன்னுடைய திருநாம சங்கீர்த்தனம் தான் முக்கியம் என்று காட்டுகிறார்கள். அன்னவயல் புதுவை, புதுவைன்னு சொல்லக்கூடியது ஆண்டாளுடைய ஜன்மஸ்தானமான ஸ்ரீவில்லிபுத்தூர், மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர்னு தெரிவிக்கிறார்கள். தன்வி நவ்யபுரம்னு பேர் அதுக்கு. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா தன்வி நவ்யபுரம்னு பேர். அன்னவயல் புதுவை, புதுவைன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் எப்படி இருக்குன்னா, நல்ல வயல் சூழ்ந்ததாக இருக்கும். அந்த வயல்களெல்லாம் அன்னப்பட்சிகள் மேயக்கூடியதா. அன்னவயல் புதுவை ஆண்டாள். அப்படிப்பட்ட புதுவை நகரிலே இருக்கக்கூடிய ஆண்டாள் ஆனவள் எப்படி இருக்கு, அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு சொல்லும்படியாய், அரங்கற்கு ரங்கநாதனுக்கு அரங்கற்கு இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை. அப்படிப்பட்ட ஆண்டாள் என்ன பண்றான்னா, 2 காரியத்தை பண்ணாள். இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் பாமாலை. திருப்பாவை நாச்சியார் திருமொழி 2 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தவள் ஆண்டாள். அப்ப என்ன பண்ணாள், அவள் பாமாலையை பாடினாள். பாமாலைன்னு சொல்லக்கூடியது இந்த வெண்பாக்களாக இருக்கக்கூடிய திருப்பாவை நாச்சியார் திருமொழி. இன்னிசையால் பாடி கொடுத்தாள், இன்னிசையிலே பாடினாள். நற்பூமாலை, பூமாலை கொடுத்தாள். பாமாலை மட்டும் கொடுக்கல, பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்ல. அப்படிப்பட்ட ஆண்டாள் நாமத்தை சொல்லதான் சொல்றார். அந்த ஆண்டாளுடைய இதை சொல்றதை காட்டிலும் அவளுடைய திருநாமத்தை சொல்லி பழகும் மனமே என்று சொல்லும்படியாய் அமைந்திருக்கக்கூடியது. பன்னு திருப்பாவை பல்பதியம். இப்படிப்பட்ட திருப்பாவை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கிறாள். திருப்பாவை வந்து பதியம், சம்ஸ்கிருதத்தை சொல்லுவா பத்தியம்னு சொல்லுவான். உரைநடையா இருந்தால் கத்தியம்னு சொல்வா. ஒரே வந்து இந்த செய்யுள் ரூபமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் பத்தியம்னு பேர்.
அதுதான் இந்த இடத்துல பதியம்னு எழுதிட்டார். பன்னு திருப்பாவை பல்பதியம், ஆராய்ந்து அருளி செய்து. பன்னு திருப்பாவைனா ரொம்ப ஆராய்ந்து சொல்லப்பட்ட திருப்பாவை, சாதாரணமாக சொல்லில்ல. ஆண்டாள் எப்படி இதை சொல்லியிருக்கான்னா, இதை சொல்றதுக்கு முன்னாடி பல தடவை இதை சொல்லலாமான்றத ஆராய்ச்சி பண்ணி அதனால வந்த ஒரு இது அப்படின்னு தெரிவிக்கிறாள். ஆராய்ந்து அனுபவிக்கப்பட்ட பல பாசுரங்கள். அன்னபுயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு. திருப்பாவை யாரை பத்தின்னு சொன்னோம்? கண்ணனுக்காக பாடுறான்னு சொன்னோம் இல்லையா? அரங்கருக்கு மாமாலை சூடி கொடுத்தான்னாலே, அப்போ ஆண்டாள் அந்த தன்னுடைய மாலையை சூட்டியது கண்ணனுக்கா அரங்கனுக்கா ரங்கநாதனுக்கான ஒரு கேள்வி கேட்கிறான் அந்த இடத்துல ஆச்சாரியர்கள். சொல்றார், கண்ணாலம் கோடித்து கன்னி தன்னை கைப்பிடிப்பான், திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேரும் அரங்கமே. இது நாச்சியார் திருமொழியில ஒரு பாசனம். இதே ஆண்டாளே அருளி செய்த நாச்சியார் திருமொழியில. கண்ணன் எம்பெருமான் என்ன பண்ணான்னா, இந்த ருக்மிணியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கண்ணனுக்கு ஆசை. ருக்மிணிக்கும் அதே அளவுக்கு ஆசை. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்ததே கிடையாது. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்ததே கிடையாது. ஆனால் கண்ணனுடைய விஷயங்களெல்லாம் கேள்விப்பட்டு ருக்மிணி என்ன பண்றா, அவன் ரொம்ப கண்ணனுக்கு விவாகம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்படுறா. ருக்மிணியுடைய பெருமையெல்லாம் கண்ணனும் கேள்விப்படுறான், ருக்மிணியை தான் கல்யாணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்படுறான். கடைசியில் என்ன பண்றா, ருக்மிணி என்ன பண்றா, ஒரு சந்தேஷம் அனுப்புறான். சந்தேஷம் அனுப்புறான்னா ஒரு தகவல், ஒரு பிராமணர் மூலமாக ஒரு தகவலை கொடுத்து ஒரு 4 இது ஸ்லோகங்கள் எழுதி கண்ணனுக்கு கொடுத்து அனுப்புறான். அதை பார்க்கிறான் கண்ணன். பார்த்த உடனே சொல்றான், அவங்க ருக்மிணிக்கு என்ன கல் மனசான்னு கேட்டானோ. என்ன அப்படி கேட்குறீங்களோ? அந்த பிராமணருக்கு ரொம்ப கோபம். எங்கள் ராணியை பார்த்து இப்படி சொல்கிறீங்களே, அவர் கோபம் வந்துவிடுதான் ரொம்ப. இப்படி சொல்கிறீங்களே உங்களை பேரை உங்கள் பேரில் ஆசைப்பட்டு இது எழுதி கொடுத்துருக்கான், நீங்கள் இல்லைன்னா பிராணனே விட்டுரு வேண்டாம், இந்த சந்தேசத்தை பார்த்து நீங்கள் இது பண்ணுவான், சந்தோஷப்பட வேண்டாமோ அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, எனக்கு ருக்மிணியின் திறத்திலே காதல் உண்டு, ஆனால் என்னால் ஒரு எழுத்து எழுத முடியலையே, உங்கள் ருக்மிணி எப்படியே தரிச்சு ஒரு 4 ஸ்லோகம் எழுதிட்டாளேன்னு கேட்டான் கண்ணன். ருக்மிணியால் தரிச்சுன்னு 4 ஸ்லோகம் எழுத முடியுறது, என்னால் எழுதவே முடியலையே. ருக்மிணியை நான் அவ்வளோ காதல் கொண்டவனாக இருக்கிறேன், நீ அவர்கிட்ட போய் சொல்லு. அப்போ என்ன பண்றான்னா, இந்த ருக்மிணியோடைய அண்ணனாக இருக்கக்கூடிய ருக்மின்னு சொல்லக்கூடியவன், அந்த ருக்மின்றவன் என்ன பண்றான்னா, சிசுபாலனுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். சிசுபாலன் என்ன நினைக்கிறானா, சரி நமக்கு ஒரு மச்சினனுடைய ஒரு இது இருக்கு, அது சப்போர்ட் இருக்கு, அதனால நமக்கு தான் ருக்மிணி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான் நான். ஆனால் என்ன ஆச்சு, கண்ணாலம் கோடித்து கண்ணாலம் நடக்கும்னு நினைச்சிருந்தான். அப்படியே ரொம்ப ஆசையோட அந்த கண்ணாலம் கோடித்து கன்னி தன்னை கைப்பிடிப்பான், குடிச்சிடலாம் ருக்மிணியை கையை அப்படின்னு நினைச்சானான். திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து, அப்படியே தேசழிந்து போச்சான். என்ன ஆச்சுன்னாலாம், இந்த ருக்மிணியோட சந்தோஷத்தை கேட்ட உடனே கண்ணன் சொன்னானாம், நான் கண்டிப்பா வரேன், ருக்மிணியை நான் கைப்பிடிப்பேன்னு அவள்கிட்ட சொல்லிவிடுவோன்னுட்டான். ருக்மிணியை ஒரு இடத்துக்கு போய் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் போய் குலதெய்வ பூஜைன்னு ஒரு இடத்துல போறான். போகக்கூடிய காலத்துல என்ன பண்றானா, கிருஷ்ணன் வரான். அந்த இடத்துல பூங்கோள் திருமுகடுத்து மதுத்தூதிய சங்கொலியும் சார்ந்தவில் நான் ஒளியும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அந்த இடத்துல போயிட்டு புறச்சோலையில போய் நின்றுட்டு கண்ணன் எம்பெருமான் அந்த சங்க ஊதுகிறானாம். ஊதின உடனே என்ன ஆறுதான், ருக்மிணிக்கு தெரிஞ்சு போறது, ஆஹா வரமாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தோம், வந்துட்டான் கண்ணன் நானாம். கண்ணன் அவளை கைப்பற்றினான், விவாகம் செய்து கொண்டான் என்றெல்லாம் காட்டுகிறார்கள். எதுக்காக இதை காட்டணும் அப்படின்னா, ஆண்டாள் கண்ணனுக்கு மாலை சூடினாளா ரங்கநாதனுக்கு மாலை சூடினாளான்னு கேள்வி கேட்டாலும் இல்லையோ, அப்போ சொல்றார் தர்மி ஐக்கியம் உண்டு, கண்ணன் தான் ரங்கநாதன், ரங்கநாதன் தான் கண்ணன் சொல்றார். பெண்ணாளன் பேணுமூர் பேரும் அரங்கமே, அந்த பெண்ணை கை கொண்டவன் யார் அப்படின்னா அவன் பேரும் அரங்கமேன்னு தெரிவிக்கிறார். அப்போ தர்மி ஐக்கியம், ஒரே வியக்தி தான் சார், இந்த ஊர்ல ரங்கநாதன் பேரு, அந்த ஊர்ல கண்ணன் பேரு, அவ்வளவுதான் விஷயம். அதனால ஆண்டாள் யாருக்கு வாழ, கண்ணனுக்கு சாத்தினாலும் ஒண்ணுதான், ரங்கனுக்கு சாத்தினாலும் ஒண்ணுதான் என்று சொல்லும்படியாய் அமைந்தது. அதனாலதான் சொல்லிக்கிறார், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டருகோன் அணியரங்கன்னு பாடுறார் அமலநாத் பிரான்ற பாசுரத்தில். வெண்ணையுண்ட வாயன் யாரு, கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டருகோன் அடியரங்கன். அண்டருகோன் அடியரங்கன் தான் நீங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற வெண்ணையெல்லாம் திருடி சாப்பிட்டான் ஐயா என்று காட்டுகிறார்கள். அப்ப தர்மியினுடைய ஐக்கியம் இவ்விடத்துல இருக்கு அப்படின்னு காட்டுகிறார்கள். திருப்பாவை பல்பதியம் இசையால் பாடி கொடுத்தாளை நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லூர் தெரிவிக்கிறார்.
அதுக்கு மேல இன்னொரு தனியன் இருக்குது. சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாற்றம் நான்கடவா வண்ணமே நல்கின்னு 2வது தனியன் இருக்கு. தமிழில் ஒரு வெண்பா எழுதுகிறார். சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவாய் பாவையே நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி. நாச்சியார் திருமொழியில் பாடுறா, வேங்கடவர்க்கு என்னை விதிக்குது. திருப்பாவை முடிஞ்ச உடனே கொஞ்ச காலம் தரிச்சு இருக்காள் ஆண்டாள். அப்போ பாடுறாரு, எப்படியா நான் இது பண்ணணும் அப்படின்னு நாடுறான். வேங்கடவர்க்கு என்னை விதிக்குது. திருமலையிலே வாழக்கூடிய திருவேங்கடமுடையானுக்கு என்னை விதிப்பாய் என்று காட்டுகிறாள். நீ எப்படி அந்த மாதிரி சொல்ல, நாங்களும் அதே போல இருக்க. நான் கடவா வண்ணமே நல்கு, நாங்களும் நீ சொன்னவை என்ன விதிச்சையோ அந்த விதியை மாறாமல் நடக்க வேணுமாறு அருள் புரிவாய் என்று ஆண்டாளிடத்துல அது பிரார்த்தனையாக செல்லுகிறது. அது மேலே தெரிவிக்கிறார், அந்த திருப்பாவை ஏற்பட்டது சொல்லணுமே. திருப்பாவை எதனால, எந்த காரணத்தினாலும் திருப்பாவை ஏற்பட்டது அப்படின்றத சொல்ல வேண்டும். இப்போ ஒரு காலத்துல கண்ணன் எம்பெருமான் அவதாரம் பண்ணியிருக்கக்கூடிய காலத்துல குறவை ஆட்சியரோடு கோத்ததும் குன்னமுன் நேந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்பட மத்தும் பல விதமான சேஷ்டிதங்கள், வைபவங்கள். அண்ணன் எம்பெருமான் அப்படின்னாலே வைபவங்களுக்கு பஞ்சமே கிடையாது. ராமச்சந்திரமூர்த்தின்னு ஒருத்தர் பிறந்தார் இல்லையா, அவர் பிறந்த போது பிறந்தார்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதுக்கப்புறம் 12 வயசு வரைக்கும் அவரை பற்றின பிரஸ்தாவமே கிடையாது ராமாயணத்தில். கண்ணன் தோன்றின காலத்திலேயே அவனை பற்றி பேர் வந்துடுது ஐயா. பிறந்த காலத்தில் 4 தோள்களோடு பிறந்தானா, கையில் சங்க சக்கரத்தோடு பிறந்தானா. யாதோசி தேவதேகேச சங்க சக்கர கதாதரகான்னு சொல்லும்படியாய் பிறந்த காலத்தில், பிறந்த அன்னைக்கே நியூஸ் ஹெட்லைன்ஸில் வந்துட்டார். பிரேக்கிங் நியூஸில் கண்ணன் எம்பெருமான் வந்துவிட்டார். பிரேக்கிங் நியூஸ், நீ கண்ணன் பிறந்துட்டார். எது? 4 கைகளோடு பிறந்தார் எங்கள் கண்ணன், கையில் சங்க சக்கரத்தை ஏந்தி கொண்டு பிறந்தார். அந்த மாதிரி வந்த காலத்திலே கண்ணன் ராமன் எப்படின்னா, பிறந்த போது தசரதனுக்கு 4 புத்திரர்கள் மைந்தர்கள் பிறந்தார்கள் சொல்றா. நாரத பகவான் கேட்கிறார், கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான். எந்த குணங்கள், 16 குணங்கள் உடையவன் யாருன்னு கேட்கிறார். இக்ஷ்வாகு வம்ச பிரபா ராமோ நாம ஜனஸ்ருதா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ராமன் இக்ஷ்வாகு வம்சத்திலே வந்து பிறந்தவன் ஒருத்தன். அதுக்கப்புறம் ராமனுடைய பேச்சு ஆரம்பிக்கிறதே, விஸ்வாமித்திரர் வந்து தசரதனுடைய சபையில் வந்து ராமனை எனக்கு யாக சம்ரக்ஷணத்துக்கு கூடுன்னு கேட்குறாரு. அப்போதான் வால்மீகி பகவான் யோசனை, ஓ ராமன் தானே இந்த ராமாயணத்துக்கு நாயகன், அவன் பேரை சொல்லி ஆகணுமேன்னு சொல்றாரு. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம். அப்போதான் சொல்றாரு விஸ்வாமித்திரர் முதல்ல சொல்றார், ராமன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? ராமன் சத்திய பராக்கிரமன். இந்த சத்திய பராக்கிரமன்றது புரிந்து கொள்வதற்கு 12 வருடம் ஆயிருக்கிறது ராமனுக்கு. நம் தலைவர் கிருஷ்ணர் இருக்காரு, இந்த மார்கழி மாதம் நாயகர், ஆண்டாளின் நாயகர், பிறந்த அன்னைக்கே பிரேக்கிங் நியூஸ் தான். அப்படி அவர் பல விதங்கள், அங்கேயாவது பிறந்த அன்னைக்கே அந்த வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிட்டார். சிறையில் பிறந்தார், அங்கேருந்து கோகுலத்துக்கு நந்தகோபன் இல்லத்துக்கு போய்விட்டார். அங்கே பண்ண அட்டகாசங்கள்லாம் ரொம்ப அதிகம். அப்படி அவர் பண்ணக்கூடியதில் ஒன்று என்னென்னா, குறவை கூத்துன்னு ஒன்று, ராசக்கிரீடை என்று தெரிவிப்பார்கள். அந்த குறவை கூத்து ஆடக்கூடிய காலத்திலே ஒருத்தர் கண்ணன் ஒரு கண்ணன், ஒரு கோபி, ஒரு கண்ணன் ஒரு கோபின்னு ஆடினே இருப்பாராம். கண்ணன் பல உருவம் எடுப்பாராம். அந்த கோபிகளுடைய கணக்கு சொல்றார், ஒரு புராணங்களிலும் 5 லட்சம் குடிப்பெண்கள் மாறி மாறி எழுதுகிறார்கள் ஆச்சாரியர்கள். 5 லட்சம் குடிப்பெண், 5 லட்சம் பேர் இருந்தாலும் அந்த கோகுலத்திலே அந்த கோபிகைகள் 5 லட்சம் பேர் இருக்கா அப்படின்னா, அவருக்கெல்லாம் என்ன பண்ணானா கண்ணன், ஒரு கோபி எல்லாருக்கும் ஒரே ஆளாக இருந்தால் பண்ண முடியாது. எல்லாருக்காகவும் தானே ஒவ்வொருத்தருக்காகவும் ஒரு கோபி ஒரு கண்ணன் ராசக்கிரீடை ஆடுறான். ராசக்கிரீடை ஆடக்கூடிய காலத்திலே அவர்களுக்கெல்லாம் ரொம்ப மிதமிஞ்சின ஆனந்தம் ஏறி போயிடுது. எப்பவுமே ஒரு விஷயம், ரொம்ப அதிகமான ஆனந்தமும் நம்மளுடைய உடலுக்கு ஆபத்து, அதிகமான ஆனந்தம் இல்லை, அதிகமான சோகமும் நமக்கு ஆபத்து. ரெண்டுத்தையும் அதுக்காக மிதமாக வைத்துக் கொள்ள வேண்டும்னு தெரிவிக்கிறார் கண்ணன் கீதையிலே. அப்போ இவர்களுக்கெல்லாம் இது மாதிரி இதே ஆனந்தம் தலை கெடுத்து போச்சதுன்னா இவர்களுக்கு ஏதாவது பிராணஹானி, இவர்களுக்கு உயிருக்கு ஏதாவது சேதம் ஏற்படும் என்று நினைத்த கண்ணன் என்ன பண்ணானா, நான் மாத்திரம் அப்படியே மறைஞ்சு போயிட்டான். ஆனால் கண்ணன் போனாலும் என்ன பண்ணார்கள், இவர்களால்
கண்ணன் போனது தாங்க முடியல இந்த கோபிகைகளால், 10 லட்சம் குடி பெண்களால் தாங்க முடியலையாம். அப்போ என்ன பண்ணாராம், நீ கண்ணனா இரு, நான் கோபியா இருக்கேன், நீ கண்ணனா இரு, நான் கோபியா இருக்கேன். ஒரு கோபிகள் என்ன பண்ணாராம், கோபிகளே ஒருத்தனை கண்ணனா நினைச்சுண்டு, நான் இப்போ வந்து கண்ணன், ஏய் காளியா நீ நில்லுன்னுவான், காளியா நீ நில்லு, காளியனை அடைக்கினான் இல்லையா கண்ணன் நின்றுவான், காளியா நீ நில்லு என்னுவான். இன்னொரு பிரலம்பாசுரனே நீ நில்லு, திருநாவர்த்தாசுரனே நீ நில்லு, பூதனையே நீ நில்லு. இப்படியே கண்ணனுடைய சரித்திரங்களை எல்லாம் அவர்களே வந்து என்ன பண்ணார்களாம், ஒரு நாடகம் போல அவ்விடத்திலே நடித்து அந்த ராசக்கிரீடையை கொண்டாடி தரித்தார்கள். அதுக்கு பேர் என்ன அப்படிங்கிற அனுகாரம்னு தெரிவிக்கிறார். கண்ணன் இருப்பதாக நினைத்து கொண்டு அவர்கள் என்ன பண்ணா அதை அந்த ராசக்கிரீடையை நடத்தினார்கள், அதுக்கு அனுகாரம் என்று தெரிவிக்கிறார்கள். இது ஒரு விருத்தாந்தம். அடுத்த விருத்தாந்தம் என்ன அப்படின்னா, கண்ணன் பிறந்த நாள்ல பிறந்துட்டான் இல்லையா, கொஞ்சம் அப்படியே வயசாயிடுது. கண்ணன் பிறக்க என்ன கொஞ்சம் வயசாக என்ன ஆகுதுன்னா, அவனுடைய குறும்புத்தனம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. யவன பருவம் வந்ததுன்னா கேட்கவே வேண்டாமே. ஆற்றிலிருந்து விளையாடுவோங்களை சேற்றால் எறிந்து வளைதுவில் கை கொண்டு காற்றில் கடியனாய் ஓடி அகம்புக்க மாற்றமும் தாரானால் இன்னும் முத்தும் வளைத்திறம் பேசானால் இன்னும் முத்தும். கண்ணனுடைய குறும்பை அவ்வளவு அற்புதமாக விவரிக்கிறார் பெரிய ஆழ்வார். ஆற்றில் இருந்து விளையாடுவோங்களை, கோபிகைகள்லாம் நினைச்சாலாம் இந்த கண்ணன் ரொம்ப குறும்பனா இருக்கான், ரொம்ப பாடாப்படுத்துறான், நாங்கள் எப்பயும் அவனுக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். எங்கே போனா அவன் போகிறதுக்கு எங்கே, அந்த கோகல் அந்த கிராமத்தில் வேற என்ன இடம் இருக்கும், விளையாடுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே இடம் யமுனா நதி தான். ஆற்றில் இருந்து விளையாடுவோங்களை, இவர்கள்லாம் விளையாடணும்னு போனான். அவன் கேட்குறா கோபிகள்லாம், உங்கள் வீட்டில் நான் வந்து விளையாடினேன் கண்ணா, நான் உங்கள் வீட்டிலே வந்து விளையாடினேன். ஆற்றில் இருந்து விளையாடுவோங்களை, எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய யமுனா தீரத்தில் போய் விளையாடுறேன். இந்த கண்ணன் வந்தான் அந்த இடத்துல, சேற்றால் இருந்து வந்தவன் வெறுமை இருந்தான். நான் இந்த யமுனாவே எப்போ என்னன்னா கொஞ்சம் கருப்பாக ஓடக்கூடிய நதி. யமுனா வந்து கருப்பாக ஓடக்கூடிய நதி. அந்த சேத்தை எடுத்தான், சேற்றால் எரிந்து, அவன் அந்த கோபிகள் எல்லாம் சேதத்துக்கு என்னை விட்டுட்டு நீங்கள் விளையாடுங்களா கோபமா கண்ணனுக்கு எடுத்து சேற்றால் எரிந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா வளைதுவில் கை கொண்டு, அவர்களுடைய வலைகள் அந்த இது ஆடைகள் எல்லாம் கைட்டு வச்சிருந்தவர்கள் விளையாடுறதுக்காக அதெல்லாம் தூக்கின்னு வந்துட்டானா. காற்றில் கடியனாய் ஓடி அகம்புக்கு, எப்படி ஓடி வந்தானா, காட்டுல வேகமா ஓடி, காற்றில் கடியனாய் ஓடி அகம்புக்கு, வீட்டுக்கு வந்துட்டான். மாற்றமும், வீட்டுக்கு வந்தவன் எப்படி இருக்கான்னா ரொம்ப நந்த கோபர்கோர் கீழ்கண்ணா என்று சொல்ல முடியாது, ஒண்ணுமே இந்த குழந்தை இதெல்லாம் பண்ணித்தான் அப்படின்னு சொல்லும்படியா அப்படியே ரொம்ப சாதுவா இருக்கான். காற்றில் கடியனாய் ஓடி அகம்புக்கு, வீட்டுக்கு வந்துட்டு மாற்றமும் தாரானால் இன்னும் முத்தும், ஏண்டா இந்த மாதிரி பண்ண, பதிலாவது சொல்லுடா, மாற்றமும் தாரானால் இன்னும் முத்தும் வளைத்திறம் பேசானால் இன்னும் முத்தும். வலையை பற்றியாதாவது சொல்லுடா, வலையை தூக்கின்னு வந்துட்டா, எங்களுடைய ஆடைகள்லாம் தூக்கிட்டு அதை பற்றியாதாவது சொல்லுடா, பதில் தான் சொல்ல, அதையா திரும்பி கொடுறான்னு கேட்குற அளவுக்கு குறும்பு செய்யக்கூடியவனாய் இருந்தான் கண்ணன் எம்பெருமான். அதனால் யவன பருவம் ஆகும்போது ரொம்ப இதுவாகிட்டு. அதனால இந்த கோபால கிழவர்களாக என்ன பண்ணாருன்னா, இந்த கோபிகைகள்லாம் இந்த கண்ணனுடைய குறும்புக்கு ஆளாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களெல்லாம் கொண்டு ஒரு நிலவரைகளை அடைத்தார்கள். பாவம் கோபிகள், அவர்களெல்லாம் இந்த உருவம் எடுத்ததே கண்ணனோட இருக்கணும்னு தானே. அவர்கள் கொண்டு போய் நிலவரையில் சேத்தால் அடித்தா என்ன, மண்ணால் அடித்தா என்ன, அதெல்லாம் வாங்கிறதுக்காகவே பிறந்த ஜென்மம் அந்த கோபிகளுடைய ஜென்மம். அவர்களை கொண்டு போய் நிலவரையில் அடித்தா எப்படி அது, அவர்கள் நிலவரையில் போய் அடைச்சி விட்டார்கள். அதனால என்ன ஆச்சுன்னா கண்ணனுக்கு அவர்களும் விஸ்லேஷம் பிரிவு ஏற்பட்டு போச்சு. ஆனால் தெய்வ வசாத்து, பாக்கிய வசாத்து, அந்த ஊர்ல ஒரு தீமையாக ஒரு நன்மை நடந்தது. தீமையாக ஒரு நன்மை நடந்ததுன்னா மழை பெய்யலைன்னா தீமை பஞ்சம் வந்து எடுத்துப்பா. ஏன்னா மாடு கண்ணு வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பிரதானமான கோகுலத்தில் வியாபாரம் என்ன அப்படின்னு பார்த்தோமானால் அந்த மாடு கண்களை வைத்து அந்த பால் வியாபாரம் தான் அங்கே நடக்கிறது. அப்போ அவர்களுக்கு தேவையானதுன்னு அத்தியாவசியமானது என்ன அப்படின்னா தண்ணி தான் தேவை அவர்களுக்கு. அப்போ மழை பெய்யலை, விருஷ்டி ஆகும், அனாவிருஷ்டி அப்படின்னா மழை பெய்யலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த வந்து பசும் புல்கள் எல்லாம் முளைக்காது. அப்போ வந்து கோக்களை எல்லாம் சம்ரட்சணம் பண்ணுறது கஷ்டமாச்சு. அப்போ என்ன பண்ணுறாளாம், ஒரு விரதத்தை அனுஷ்டிக்க வேணும். அப்போ சொல்கிறாளாம் காத்தியாயனி விரதம். அதெல்லாம் யார் பண்ணணும்னா சிறுமிகளாக இருக்கக்கூடியவர்கள், ஆயர் சிறுமியர்கள் தான் இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார்களாம், இவர்கள் தான் பண்ண வேண்டும்.
அப்போ நிலவரையிலே அடைப்பட்டிருந்த கோபிகைகள் எல்லாம் வெளியில வந்தார்கள். அது மேல சொல்றார், அது மட்டும் இல்லை, இந்த விரதம் அனுஷ்டிக்கணும்னா அதுக்கு சாமான்கள்லாம் நிறைய சாமக்கிரிகள்லாம் தேவையாச்சு. நோன்புன்னு சொன்னோம்னா வீட்டில் ஒரு நோன்பு பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வரலட்சுமி நோன்பு அந்த மாதிரி சில நோன்புகள்லாம் பண்ணுறா. நம்ம என்ன சொல்கிறா, எத்தையாவது ஒன்று சொல்லிட்டே தானே இருக்கா, கடையில் போய் அத்தை வாங்கிடுவாங்க இத்தை வாங்கி, நம்ம கூட சில சமயம் கோவம் வருது, நோன்பே பண்ண வேண்டாம் எங்களை போட்டு படுத்துறதுக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அதுபோல் அந்த நோன்புக்கு சககாரியாக யார் இருக்காங்கன்னா கண்ணன் தான் இருக்கான். கண்ணன்கிட்ட வந்து கேட்குறான் அந்த கோபால கழவர், அந்த ஊர் தலைவர் வந்து கேட்குறாரா, கண்ணா நீ இந்த நோன்பை தலை கட்டி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ கண்ணன் சொன்னானா, அதெல்லாம் முடியாது. அவன் முன்ன மனசுக்குள்ள நினச்சிக்கிறான், முதல் தடவை ஒத்துட்டோம்னா நம்ம எப்படி அப்படிலாம் ஒத்துக்கூடாது அப்படின்னு கண்ணன் சொல்கிறானா. இல்லை அதெல்லாம் நமக்கு வேறு காரியம்லாம் நிறைய இருக்குப்பா, நீ வேறு யாரையும் வச்சு பண்ணிக்கோ அப்படின்னு நானும். கண்ணா நீ தான் பண்ணி ஆகணும், இந்த கோகுலத்துக்காக பாடுபடக்கூடியவன் நீ ஒருத்தன்தான். இன்னி வாயர் குலத்தை வீடுய தோன்னிய கருமாணிக்க சுடர், இந்த ஆயர் குலத்தை மேலே உத்தரணம் பண்ணி கொண்டு போகிறதுக்காக வந்தவனாச்சே நீ கண்ணா, உன்னை தவிர நாங்கள் வேற யாருக்கிட்ட போய் கேட்க முடியும், கண்ணா நீ தான் பண்ண வேண்டும் என்று கட்டாயமாக சொன்னார்கள். அப்போ என்ன பண்ணுறா, கண்ணனோட சரின்னு ஒத்துட்டான். சரி நோன்புகள் எல்லாருமே கண்ணனுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷம், அந்த கோபிகளுக்கும் ஆயர் சிறுமியர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் கண்ணனோட. சரி எல்லாரும் கோபால கிழவர்கள் இது நாள் வரைக்கும் நம்ம சேர விடாத பண்ணிட்டு இருந்தா இப்போ பரவாயில்ல சேர விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறார்கள், முன்னெல்லாம் எப்படி நினச்சிருந்தாலாம், ஒரு நள்ளிருக்கண் என்னை உய்த்திடுமின் நந்தகோபாலன் கடைத்தலைக்கே நள்ளிருக்கண் என்னை உய்த்திடுமின்னு ஆண்டாள் பாடுறான். நந்தகோபாலன் வீட்டுக்கு எனக்கு ஒரு ராத்திரியில் கொண்டு போய் விடுன்னு வாழலாம். எதுக்காகனா யாரும் பார்க்காத, இப்போ கண்ணனோட சேர்றதுக்கு அவர்கள் முன்னாடியெல்லாம் எப்படி இருந்தாலும் ஒரு அமாவாசை பொழுதை தேடிக்கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நல்ல வெளிச்சம் வந்து பௌர்ணமி பொழியறது, அந்த பௌர்ணமி வெளிச்சத்திலே கண்ணனுடைய சேரும்படியான பாக்கியம் கிடைத்ததேன்னு ரொம்ப கண்ணனோட விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ கண்ணன் சொல்கிறானா, ரொம்ப நேரம் ஆகி போடுது, ராத்திரி பொழுது, அதனால என்ன பண்ணலாம் தெரியுமா, இன்னைக்கு எல்லாம் போயிட்டு நாளைக்கு கார்த்தால நோன்பு நோக்கணும் இல்லையா, அதுக்காக நீங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு சீக்கிரமாக போயிட்டு வாங்கோ, நானும் திரும்பி வருகிறேன், என்னை வந்து எழுப்புங்கோன்னு சொல்லிட்டு கண்ணை வந்து இந்த நீளான்னு சொல்கிற நப்பின்ன பிராட்டியினுடைய இல்லத்துக்கு போய்விட்டான் அப்படின்னு இது ஒரு விருத்தாந்தம். இப்போ இந்த ரெண்டு விருத்தாந்தத்தையும் ஆண்டாள் பார்த்தான். ஓஹோ, கண்ணனை அடைவதற்கு கோபிகள் செய்தது இந்த காத்தியாயனி விரதம் அப்படின்ற நோன்பு. நம்மளால நோன்பு பண்ணுறதுக்கு இது பண்ணுறது கூட நமக்கு வந்து சக்தி இல்லை. அவன் நினைக்கிறாளா, அப்போது முதல்ல என்ன பண்ணா, அனுகரித்து தெரித்தார்கள். ராசக்கிரீடை எப்படி பண்ணா, அனுகாரம் பண்ணி தெரித்தார்கள் இல்லையா கண்ணன் போன பிறகு. அந்த அனுகாரத்தை நாம் செய்வோம், நோன்பை அனுகரிப்போம் அப்படின்னு சொல்லி திருப்பாவையை ஆரம்பிக்கிறாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர் மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் பூர்வேல் கொடுந்தொழிலன் மந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலூர் எம்பாவாய். இந்த நோன்பு நோக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார்கள். சாதாரண ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னா நல்ல நாள் பார்க்கணும், இடத்துல போய் நாள் பார்க்கணும். ஒருத்தர் தன் வீட்டில் பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டான். ஒரு சுவாமி பத்திரிக்கைலாம் அடித்து தன்னுடைய பந்துக்கள் ஒருத்தர்கிட்ட உறவினர் எடுத்த கொண்டு போய் கொடுக்குறார். கொடுத்த உடனே அவர் பார்க்குறாரு, பத்திரிகை பார்த்த உடனே, என்ன சுவாமி இப்படி நாள் குறிச்சிருக்கார், அன்றைக்கி அமாவாசை கறி நாள், இப்படி போய் ஒரு நாள் குறிச்சிருக்காரு அப்படின்னாராம். ஐயோ எனக்கு தெரியாது, வாத்தியார் சுவாமி தான் குறித்து கொடுத்தார், மாற்று வாத்தியார் சுவாமி தான் குறித்து கொடுத்தாருன்னாராம். உடனே அவர்கிட்ட போய் தேதி மாற்ற சொல்லணுன்னாராம். உடனே அவர் சொன்னாராம், சரி ஆகட்டும் போய் பார்க்குறேன். வாத்தியார் ரெண்டு நேரம் போனாராம். இந்த மாதிரி நீங்கள் இந்த தப்பாக நாளை குறித்து கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே, அது சரியான நாள் தானாராம். வாத்தியார் உங்கள் உறவுக்கார யாரோ அவர் எங்கிட்ட பேச சொல்லுங்கன்னாராம். அவர் பேசினாராம். அன்றைக்கி அமாவாசை தானே, ஒரு வாத்தியார் கேட்குறாரா அந்த 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 உறவுக்காரங்க, அன்றைக்கி அமாவாசை தானே, ஆமாம். கறி நாள் தானே, ஆமாம் அப்படின்னாராம். எங்கிட்ட நான் எதை கேட்டாலும் ஆமாமான்ற அவர்கிட்ட மட்டும் ஏன் இல்லைன்னு சொல்கிறாருன்னாராம். அதுபோல் நாள் குறிக்கிறதுனா ஒரு சமயம் ஒரு நல்ல காரியம் செய்ய வேணும் என்றால் நாள் குறிக்க வேண்டும்.
ஆனால் இவர்கள் நாளை குறிக்கலாம் இல்லை, மார்கழி மாதம் தன்னடையே வந்தது என்று காட்டுகிறார்கள். மார்கழி திங்கள், மார்கழின்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது காட்டுகிறார்கள். மார்கழி அப்படின்னா மாசானம் மார்கசீருஷோகம். கண்ணன பெருமான் கீதையில சொல்றார், ஸ்ரேயஸா இருக்கக்கூடிய பதார்த்தங்கள், தேஜஸா இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாமாகவும் நான் இருக்கிறேன் அப்படின்னு வரிசையா மாசானாம் மார்கசீருஷோகம் ருதூனாம் குசுமாகரஹா என்றெல்லாம் தெரிவித்துக் கொண்டே வருகிறோம் வரிசையா. அப்போ மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் கண்ணன பெருமான் ஏற்கனவே சொல்லிட்டானே, கண்ணன பெருமான் ஏற்கனவே சொல்லிட்டானே. அதனால என்ன இது, நாளே தேட வேண்டாம், நாளே நாள் தானாக வந்து அமைந்தது. இந்த மார்க சீர்ஷம் அப்படின்ற சம்ஸ்கிருத சொல்லுதான் மார்கழி என்று மாறி இருக்கிறது. மார்க சீர்ஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கம்னா வழி, சீர்ஷம்னா தலையானதுன்னு ஒரு அர்த்தம். தலையானது எப்படின்னா தலையான உபாயம், உபாயத்தில் நம்ம போகிறோம். நமக்கு எவ்வளவோ வழிகள் எல்லாம் இருக்குது. எம்பெருமானை அடைவதற்கு எவ்வளவு விதமான உபாயங்கள் எல்லாம் உண்டு. கண்ணனே தெரிவிக்கிறான் கீதையிலே, கர்மயோகம் உண்டு, ஞான யோகம் உண்டு, அதனாலே பக்தி யோகம் பண்ணலாம், அதனால கடைசியா பிரபத்தி சர்வதர்மான் பரித்தியஜன்னு பிரபத்தி பண்ணலாம்னு என்று சொல்லியிருக்கிறான். ஆனால் நம்மளுடைய சம்பிரதாயத்தில் என்ன சொல்லியிருக்கான், பிரபத்திக்கும் மேல ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறது. அதுதான் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். ஆச்சாரியனை அடிபணிவது, ஆச்சாரியனே எல்லாமாக கொண்டது தான் நமக்கு பேற்றை பெற்றுத்தரும் என்று காட்டுகிறார்கள் இல்லையா. அப்படிப்பட்ட ஆச்சாரியனுடைய அபிமானத்திலே ஒதுங்கியவள் யாருன்னா இந்த ஆண்டாள் என்று சொல்லக்கூடியவர்கள். அவர் சொல்றார், ஆண்டாள் ஒரு பாட்டு பாடுறார், தன்னுடைய ஆச்சாரிய அபிமானத்தை காட்டும்படியாக 2 பாசுரங்கள் நாச்சியார் திருமொழியிலே பாடுகிறாள். நல்ல வெண்தோழி நாகணமிசை நம்பரர் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதன். நல்ல தோழி கிட்ட சொல்ற, நல்ல வெண்தோழி, நான் வந்து தோழி இதை கேடு, நான் சொல்ற கேடு. நாகணமிசை நம்பரர், நான் யார் மேலே ஆசைப்படுறேன் தெரியுமா, அந்த ஆதிசேஷ பரியங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கான். நாகணமிசை நம்பரர் செல்வர், ரொம்ப செல்வம் படைத்தவர், பெரியர், ரொம்ப பெரியவர், அறப்பெரியவன், வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் சொல்லும்படியாய் ரொம்ப அறப்பெரியவனாய் இருக்கவன் செல்வர் பெரியவர். நம்ம எப்படி இருக்கோம், சிறுமானிடவர் நாம் செய்வதன். நம்ம எப்படிப்பட்டவனா இருக்கோம், சாதாரண சிறு மானிடவர்களாக இருக்கணும் நாம் செய்வதன். இப்போ தோழி சொன்னாலாம், ஆமாம் நீ சொல்றது வாஸ்தவம், அதனால இந்த கண்ணனை மறந்துடுனாலும். என்ன சொல்ல வந்து நீ எனக்கு ஆறுதல் சொல்லுன்னு பார்த்தா இப்படியா சொல்லுவேன். வில்லி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் காண்டுமே. நான் யாரை ஆசிரியச்சிருக்கேன், யாரை அடிபணிந்திருக்கிறேன், எனக்கு ஆச்சாரியனாக விளங்கக்கூடியவர் வில்லு புதுவை விட்டு சித்தர்னு சொல்லக்கூடிய பெரியாழ்வார். அவர் எப்படிப்பட்டவர், போகத்தில் வழுவாத புதுவையர்கோன் என்று சொல்லும்படியாய் கண்ணனை தனக்காக எல்லாம் பண்ணக்கூடியவனாயிருக்கக்கூடிய அவர் ஒரு வார்த்தை சொன்னான்னா கண்ணன் எதையும் செய்வதற்கு சித்தமாய் இருப்பான் என்றெல்லாம் காட்டுகிறார்கள் இல்லையா. அப்படிப்பட்டவர், அவர் கண்ணன் என்ன சொன்னாலும் அவர்களுடைய அடிபணிந்தவள் நான், என்னுடைய இது வாயிடுமா, என்னுடைய ஆசை வந்து நிராசையாக போய்விடுமா, அப்படி இல்லாமல் ஆகாது என்றெல்லாம் தெரிவிக்கிறாள். அப்போ நாள் வந்துடுது, அதனால் அந்த நாளை கொண்டாடுகிறார்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். இதில் ஓடுறது கரெக்டான டைமான்னு தெரியல எனக்கு. 5 நிமிஷம் தான் ஃபாஸ்ட்டு, இன்னொரு 5 நிமிஷம் சொல்லலாமா? நாளை கொண்டாடுகிறார்கள். ஏன் நாளை கொண்டாடுகிறார்கள் அப்படின்னா, அண்ணனோடு சம்சேஷிக்கக்கூடிய நாளாக இது அமைந்தது. இந்த நாள் அவனோட சேர்றதுக்கு ஒரு நாளாக, இனிமையான நாளாக அமைந்து அவனோட சேர்க்கை தானே நம்ம முக்கியம். அப்படிப்பட்ட நாள், அதனால நாளை கொண்டாடுகிறார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். மதி நிறைந்த நன்னாளால். மதி நிறைந்த நன்னாள், மதி அப்படின்னா 2 அர்த்தம் இந்த இடத்துல காட்டுகிறோம். மதினா சந்திரன் அப்படின்னு ஒன்று அர்த்தம், இன்னொன்று வந்து நம்முடைய புத்தி. மதி நிறைந்த நன்னாளால். இப்போ மதி நிறைந்த நன்னாள் சந்திரனுடைய பட்சத்தில் வச்சு பார்த்தோமே, ஆனால் அந்த இடத்துல ஒரு இது ஒரு அந்த இந்த பட்சம் வந்து விடுறது. பௌர்ணமி முடிஞ்சதுன்னா இந்த தேய்பிரை வருது, அது வருது இல்லையா,
அந்த ஆபூரியமான பட்ச புண்ணிய நட்சத்திரம் என்று சொல்லும்படியாய் வளர்பிறை வந்துடுறது. அப்போ அவர் வளர்பிறையை பார்த்து என்ன பண்ணுறாளாம், அது மதி நிறைந்த நன்னாள், உங்களை மதியம் நிறைய போகுது, உன்னோட சேரக்கூடியதுனால நல்ல புத்தியம் ஞானம் ஏற்பட போகிறது, அதனால மதி நிறைந்த நன்னாளால் அதையும் கொண்டாடுகிறார்கள். ஓ நல்ல நாங்கள் நாளை தேடின்னு போனோம், ஆனால் எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்தியா இங்கே நாள், தானே வந்து நாள் தானாக அமைந்திருக்கிறது. இவ்விடத்தில் மதி நிறைந்த நன்னாள்னு சொல்ல முடியாது, மாதம் அமைந்தது, நல்ல சுக்லபக்ஷம் அமைந்தது, மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர், நீராட போதுவீர்னு கூப்பிடுற. ஏன்னா இப்போ நோன்பு நோக்கிறேன்னு தானே போகிறான். நோன்பு நோக்கிறேன்னு போனால் என்ன பண்ணணும், அதுக்கு அங்கமாக வந்து ஒரு ஸ்நானம் பண்ண வேண்டும். அதுக்காக ஏதோ ஒரு நீர்நிலையில் போய் குளிக்கிறதுக்காக கூப்பிடுறா அப்படின்னு நினைக்கிறதுக்கு தோணும். ஆனால் ஆண்டாள் யாரையும் நீராட்டமே பண்ணலைன்றது தான் உண்மையான விஷயம். திருப்பாவை 30 பாட்டிலையும் தேடி பாருங்க, எந்த நீர்நிலையிலையும் போய் யாரும் குளித்திருக்க மாட்டார்கள். அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னு கேட்குறா. நீராட போதுவீர் அப்படின்னு சொன்னா தமிழரும் கலவியை சுனை நீராடல் என்னார்கள். அதாவது எம்பெருமானோட சம்ஸ்லேஷம் கூடியிருப்பதற்கு பேர் என்ன அப்படின்னா நீராட்டம்னு பேராம். காலை நஞ்ஞான துறைப்படிந்தாடி கண்போது செய்து மாலை நன்னாவில் கொள்ளார். காலை நஞ்ஞான துறைப்படிந்தாடி திருவிருத்தத்தில் நம்மாழ்வார் பாடுகிறார், நல்ல துறையில படிந்து ஆடணுன்றார். அது என்ன துறை அப்படின்னு கேட்டால் எம்பெருமானோட சம்ஸ்லேஷிக்கக்கூடிய துறை, எம்பெருமானோட சேரக்கூடிய துறை தான் நல்ல துறை என்று தெரிவிக்கிறார்கள். அப்போ நீராட போதுவீர் அப்படின்னா என்ன தோன்றது இந்த இடத்துல அப்படின்னு கேட்டா, ஆண்டாள் மேல ஒரு அர்த்தத்தை சொன்னாலும் உள்ளுரை பொருளாக பல விஷயங்களை இந்த திருப்பாவைகளிலே தெரிவிக்கிறாள் அப்படின்ற இந்த இடத்துல கருத்தாகத்தான் காட்டுகிறது. ஏன்னா நீராட போதுவீர்னு எங்கேயும் போய் ஒரு இதில் குளிக்கணும், அப்போ ஏன் நீராட போதுவீர்னு கூப்பிடுவானே அப்படின்னு கேட்டால் அந்த எம்பெருமானுடைய சம்ஸ்லேஷத்தை தான் நீராட்டம் என்று தெரிவிக்கிறாள். பொத்தாமரை கயம் நீராட போனாள் ஒருவத்தாள் என் மகள் உன் பொண்ணு மகுதே. திருநெடுந்தாண்டவன்ல ஒரு திவ்ய பிரபந்தத்தில் திருமங்கை ஆழ்வாருடைய அப்போ வந்து தன்னுடைய தன்மையை விலகி அந்த ஆண் தன்மையை விட்டு பெண் தன்மையை எய்துகிறார் திருமங்கை ஆழ்வார். அவருக்கு பரகால நாயகின்னு பேரும். அந்த பரகால நாயகியினுடைய தாயாகப்பட்டவள் பாடுகிறார், பொருவத்தாள் என் பெண் என் மகளும் பொத்தாமரை கயம் நீராட போனாள் பொருவத்தாள் என் மகள் உன் பொண்ணு மகுதே. பொத்தாமரைன்னு சொல்லக்கூடிய குளத்துல போய் நீராட போனாள்ன்றா. என்ன குளம் அப்படின்னு கேட்குறா. குளம் எதுன்னு கேட்டால் அந்த எம்பெருமான் தான் குளம்னு தெரிவிக்கிறார். நான் அடிமை செய்ய விடாய் நானானேன், எம்பெருமான் தான் அடிமை கொள்ள விடாய் நானானேன், ஆனதற்பின் திருவள்ள குளத்தாய். திருவள்ள குளம்னு ஒரு திவ்யதேசம், அதுக்கு 108 திருப்பதி அந்தாதின்னு ஒரு பாசனத்தில் இது பிள்ளை பெருமாள் ஐயங்கான்னு ஒரு பாடுறாரு. அதை பாடும்போது என்ன சொல்றாரா, எம்பெருமான் எனக்கு என்ன ஆசை தெரியுமா, நான் அடிமை செய்ய விடாய் நானானேன், நான் அடிமை செய்யணும்னு பாரித்து கொண்டிருக்கிறேன், எம்பெருமான் தான் அடிமை கொள்ள வேணும் என்று பாரித்து கொண்டிருக்கிறான். எங்கள் 2 பேருக்கு தாபம் தீரணுமே, எனக்கு கைங்கரியம் பண்ணணுன்ற தாபம், அவனுக்கு கைங்கரியம் கொள்ளணுன்ற தாபம். அவன் அது எங்கே சரியாச்சுன்னா வெள்ளக்குளத்தே உயிர்த்துன்னாராம். வெள்ளக்குளம் அப்படின்னு சொல்லக்கூடியது அண்ணங்கோயில்னு சொல்லக்கூடியது, அந்த திருவெள்ளக்குளம்னு சொல்லக்கூடியது அந்த திவ்யதேசம். அந்த திருவெள்ளக்குளத்தில் 2 பேரும் படிந்து தங்கள் தாபங்களை தீர்த்து கொண்டார்கள். 2 பேரும் சேர்ந்தார்கள், குளத்தில் போய் குளிச்சா. அப்போ நீராட போதுவீர்னு சொன்னது ஆண்டாள் உள்ளுரை பொருளாக பல விஷயங்களை நமக்கு உரைக்கப் போகிறாள் அப்படின்னு இதில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக இன்னைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாளை கொண்டாட ஆரம்பிக்கிறார்கள். உள்ளுரை பொருள்னு சொல்லக்கூடிய சுவாபதேசம்னு சொல்வார்கள். அந்த சுவாபதேசம் பல விஷயங்களை, ரொம்ப அற்புதமான விஷயங்களை எல்லாம் காட்டுகிறது. அடியன் அங்கங்கே மேக்சிமம் அந்த அழகிய படவான பெருமாள் நாயனாருடைய 6000 படி வியாக்கியானம், நம்ம காஞ்சி சுவாமியோட சுவாபதேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரிய பதமாக பல இடங்களில் சுவாபதேசம் ரொம்ப அற்புதமாக காண்பித்திருக்கிறார். அதையெல்லாம் இவ்விடத்திலே விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு பாசனத்தை மார்கழி இன்னைக்கு தொடங்கணும், நேற்றுக்கே தொடங்கியிருக்கணும். நம்ம அது தௌர்பாகியவசாத் நேற்றுக்கு தொடங்க முடியல, அதனால் இன்றைக்கி அவதாரிகை நிறைய அவகாசத்தை இழுத்துடுது.
ஆனாலும் மார்கழியை நம்ம தொடங்கிட்டோம், நாளை கொண்டாட ஆரம்பித்து விட்டோம். அதனால் இன்னைக்கு இந்த அளவிலே ஆண்டாள் நாளை கொண்டாட ஆரம்பித்தாள், நோன்பிலே எழிய ஆரம்பித்து விட்டாள் என்ற சந்தோஷத்துடனே இன்றைய பாட்டை அனைவரும் அனுசந்தானம் செய்து இன்றைய அனுபவத்தை நிறுத்துவோம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர் மல்கமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் ஊர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோடு புகழப் படிந்தேலூர் என்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.